நம்முடைய போர் ஆயுதம் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ನಮ್ಮ ಯುದ್ಧ ಆಯುಧ ಅನ್ನೋ ಅಂಶದ ಕೆಳಗಾಗಿ ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. நம்முடைய போர் ஆயுதம் அப்படின்னு சொன்னா எப்படி நம்முடைய மனதை ஒரு ஆயுதமான வகையில அதை பயன்படுத்துறது அல்லது ಉಪಯೋಗಿக்கிறதுன்றத வேதம் சொல்லி தருது பாருங்க. ನಮ್ಮ ಯುದ್ಧ ಆಯುಧ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂಥದ್ದು ಅಥವಾ ಅದು ಯುದ್ಧ ರಣರಂಗವಾಗಿ ಅದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. இது அதே ஒரு ஆயுதம்னு சொல்லும் போதே, அதாவது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஆயுதம். அதாவது ஒரு எதிரி வரும் பொழுது அல்லது ஒரு பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளக்கூடியது, இதுக்கு பேரெல்லாம் பாருங்க ಆಯುಧம் சொல்லப்படுது. ನೋಡ್ರಿ, ಯುದ್ಧ ಆಯುಧಗಳಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ನಾವು ಉಪಯೋಗಿಸತಕ್ಕಂಥವುಗಳಾಗಿದೆ. ಒಂದು ವೇಳೆ ವೈರಿಗಳು ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಿ ಅಥವಾ ನಮಗೆ ಅವರಿಂದ ಯಾವುದೇ ಒಂದು ಅಹಿತ ಕಾರ್ಯಗಳು ನಡೀಲಿಕ್ಕೆ ಸರಿ ಅದನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಇವುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ. பாத்தீங்கன்னா அந்த பழைய காலத்துல ஆயுததாரிகள்னே வச்சிருந்தாங்க. ஒரு ராஜாக்கு ஒரு ஆயுததாரி இருப்பான். அந்த ஆயுததாரி கிட்ட இருந்து அந்த ஆயுதத்தை வாங்கி தான் யுத்தம் பண்ணுவாங்க. அவன் எல்லா ஆயுதத்தையும் ஒரு பேக்ல போட்டு அவங்க முன்னாடி சுமந்து நிற்பாங்க. ನೋಡ್ರಿ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ಯುದ್ಧ ಮಾಡುವಾಗ ಆಯುಧಗಳನ್ನು ಹೊರಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ಇರ್ತಿದ್ದ. ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದ ಅಂದ್ರೆ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೊರಡುವಾಗ ಯುದ್ಧ ಮಾಡುವವರ ಹಿಂದೆ ಅವನು ಹೆಚ್ಚಾದ ಆಯುಧಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವವನಾಗಿರ್ತಿದ್ದ. நீங்க வாட்சி பாருங்க, கோலியாத்து கூட ஒரு ஆயுததாரி இருப்பாங்க. ಗೋಲಿಯಾತನಿಗೂ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಬ್ಬ ಆಯುಧ ಹೊರುವವನು ಇರ್ತಿದ್ದ. 1 ಸಾಮುವೇಲ್ 17 ವಾಚ್ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுததாரி அங்க இருப்பான். 1 ಸಾಮುವೇಲನ ಗ್ರಂಥ 17ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ರೆ ಒಬ್ಬ ಆಯುಧ ಹೊರುವವನು ಇರ್ತಿದ್ದ. இந்த ஆயுததாரின்னு சொல்லும் போது என்ன எதை குறிப்பிடுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுததாரிக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆயுதத்தை எடுத்து கொடுப்பாங்க. ಈ ಆಯುಧ ಹೊರುವವರ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಆ ವಸ್ತುಗಳನ್ನ ಇವರು ತೆಗೆದು ಕೊಡ್ತಿದ್ರು. என்ன ஆயுதம் வேணுமோ அதை எடுத்து கொடுக்கணும். அது ಅವ್ರಿಗೆ ಎಂತ ಆಯುಧ ಬೇಕಾಗಿದೆ ಅದನ್ನು ಇವರು ತೆಗೆದು ಕೊಡ್ತಿದ್ರು. அப்ப பாருங்க, இந்த மனம் என்பது என்னன்னா ஒரு ஆயுததாரி மாதிரி இது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಏನಂದ್ರೆ ಒಂದು ಆಯುಧ ಹೊರುವವನಂತೆ. இது நமக்கு என்ன தேவையோ அது தேவையான காரியங்கள்ல இது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எடுத்து கொடுக்கும். ಸೂழ்நிலைகள்ல சில காரியங்கள் மத்தியில இதை எடுத்து கொடுக்கும். ಇದು ಹೇಗೆಂದ್ರೆ ನಮಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿದೆಯೋ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಅಗತ್ಯ ಇರುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಇದು ಏನ್ ಮಾಡ್ತವೆ, ತೆಗೆದು ಕೊಡ್ತವೆ. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது யாரும் போதிச்சதுனால இந்த மனதுக்குள்ள வர்றதுல இந்த மனமே நமக்கு போதிக்கக்கூடிய வகையில கர்த்தர் அதை வச்சிருக்கிறார். ಈ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಯಾರೋ ಬೋಧಿಸರಿಂದ ಬರುವಂತದಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, ಈ ಮನಸ್ಸೇ ನಮಗೆ ಬೋಧಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. இந்த மனசு, அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மனம் என்பது ஒரு ரொம்ப வல்லமை வாய்ந்தது. இது ஒரு சூழ்நிலைகளுக்காகவோ நம்ம கடந்து போகிற வாழ்க்கையின் காரியங்களுக்காகவோ இந்த மனது என்ன செய்யுது, இது போதிக்கிறதுக்கு இந்த மனம் வார்த்தைகளை நமக்கு ஆயுதங்களாக தர ஆரம்பிக்குது. ಆದ್ರಿಂದ ಈ ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು ಅಂತ ಹೇಳಿದೆ. ಈ ಮನಸ್ಸು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ನಾವು ಹೋಗುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳು, ನಾವು ಎದುರುಗೊಳ್ಳುವಂತ ಸನ್ನಿವೇಶಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಮನಸ್ಸು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಯುಧದಂತೆ ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ತೆಗೆದುಕೊಡ್ತವೆ. அதனால பாருங்க, இந்த மனம் என்பது எப்படி ஆயுதங்கள்ன்றது பவுல் போய் அப்படியே குறிப்பிடுறாரு. ಮನಸ್ಸನ್ನು ಈ ಪೌಲನು ಹೇಗೆ ಆಯುಧಗಳು ಎಂಬುದಾಗಿ ಬಿಂಬಿಸ್ತಾನೆ பாருங்க. இந்த ஆயுதம் சொல்லும் போதே அப்படின்னா, இந்த மனது ஆயுதம் சொல்லும் போதே அது எவ்விதமான வகையில அதை கொண்டு போகணுன்றதை விரும்புகிறார் அவர். ಈ ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. போன வாரம் வாச்சோம் இல்லை, என்னாகும் 13ஆம் அதிகாரத்தை வாச்சோம் பாருங்க. ಕಳೆದ ವಾರ ನಾವು ಓದಿದ್ವಲ್ಲ, ಅರಣ್ಯಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ. அங்கிருந்த வாசிக்கலாம், ಮತ್ತೆ ಅಲ್ಲಿಂದಾನೇ ಓದೋಣ. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தை வாச்சிங்கன்னா, ಅರಣ್ಯಕಾಂಡ 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ರೆ அவங்க போய் அந்த தேசத்தை சுத்தி பாக்குறாங்க பாருங்க. ಅವರು ಆ ದೇಶವನ್ನು ಸಂಚರಿಸಿ ಹೋಗಿ ನೋಡ್ತಾರೆ. தேசத்தை சுத்தி பார்க்கும்போது அந்த தேசத்துல அவங்க போயிட்டு கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ಆ ದೇಶವನ್ನು ಅವರು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿ ಬಂದ ಮೇಲೆ ಅವರು ಕೊಡುವಂತ ಆ ಒಂದು ವಿವರಣೆನೇ ನಾವು ನೋಡ್ತಾ ಬರ್ತಿದ್ದೇವೆ. அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க சொல்றாரு. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்க போய் அவளை போய் பார்க்க சொல்லு, அந்த தேசத்தை பார்க்க சொல்லு, பார்த்துட்டு அந்த தேசம் எப்படின்னு அவங்களே வாயில சொல்லுன்றார். ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಈ ಜನರನ್ನ ಹೋಗಿ ಆ ದೇಶವನ್ನು ಸಂಚರಿಸಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳು, ನಂತರ ಬಂದು ಆ ದೇಶದ ಸ್ಥಿತಿಗತಿ ಏನು ಅದನ್ನ ಅವರನ್ನೇ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೇಳು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அப்ப பாருங்க, இந்த 12 கோத்திரத்துல இருந்து ஒரு 12 பேர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ಆಗ ಏನಾಗ್ತದೆ, 12 ಕುಲಗಳಿಂದ 12 ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಕಳಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ಇವಾಗ ಪಾಕறத இங்க சொல்லணும்.
ಈಗ ಇವ್ರು ಏನ್ ನೋಡ್ತಿದಾರ ಅದನ್ನ ಬಂದು ಹೇಳ್ಬೇಕು. 30 லட்சம் பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க. 30 ಲಕ್ಷ ಜನ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. இப்ப மோசே அங்க இருக்கிறான். மோசே உள்ள போல இன்னும். ಮೋಶೆ ಅಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. ಮೋಶೆ ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿ. இவங்க போயிட்டு வந்து எதெல்லாம் பாக்குறாங்க, எப்படி எல்லாம் அங்க இருந்துச்சு, என்னெல்லாம் அந்த தேசத்துக்குள்ள இருக்குதுன்றதை இவங்க சொல்லணும். ಇವಾಗ ಆ ದೇಶದೊಳಗಾಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇತ್ತು ಅದರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಬೇಕು. அவ போயிட்டு வந்த உடனே முதல்ல சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை. ಹೋಗಿ ಬಂದು ಹೇಳಿದ ಮೊದಲನೇ ಮಾತು ಒಳ್ಳೆ ಮಾತು. 27 சொல்றாங்க. 27 ಹೇಳ್ತಾರೆ, மோசேவை நோக்கி நீ எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது இதனுடைய கனி. ಅವರು ಮೋಶೆಗೆ ನೀನು ನಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸಿದ ದೇಶಕ್ಕೆ ಹೋದೆವು, ಅದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶವೇ, ಅಲ್ಲಿನ ಹಣ್ಣುಗಳು ಇಂಥವು. இவங்களுக்கு யாரும் அதை சொல்லல, இவங்களே போய் கண்ணால பார்த்துட்டு இப்ப மனதுக்குள்ள வந்து அந்த வார்த்தை இவங்களே கொடுக்குறாங்க. இப்ப ಇವ್ರಿಗೆ ಯಾರು ಹೇಳಿಲ್ಲ, ಇವರಾಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ತಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೋಚಿದನ್ನ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப வந்து அவங்க சொல்லும் போது சில வார்த்தைகள் சொல்றாங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ಆದರೆ ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದವರು ಆ ಜನರು ನಮಗಿಂತ ಬಲಿಷ್ಠರು, ಅವರ ಮೇಲೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಸಾಲದು ಅಂದರು. நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றுகிற தேசம், அதன் நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். ಅದಲ್ಲದೆ ಇವರು ತಾವು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ ದೇಶದ ವಿಷಯವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ಹೇಳುವವರಾಗಿ, ನಾವು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ ದೇಶವು ತನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸುವವರನ್ನು ನುಂಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ಅದಲ್ಲದೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡಿದ ಜನರೆಲ್ಲರೂ ಬಹಳ ಎತ್ತರವಾದವರು. அங்கே ராட்சித பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சிதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ಅಲ್ಲಿ ನೆಫಾಲಿಯರನ್ನು, ಅಂದರೆ ನೆಫಾಲಿಯ ವಂಶದವರಾದ ಉನ್ನತ ಪುರುಷರನ್ನು ನೋಡಿದೆವು, ನಾವು ಅವರ ಮುಂದೆ ಮಿಡತೆಗಳಂತೆ ಇದ್ದೇವೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡೆವು, ಅವರಿಗೂ ನಾವು ಹಾಗೆಯೇ ತೋರಿದೆವು ಅಂದರು. இதுதான் அவங்க மனதுல அவங்க பார்க்கிற காரியத்தை அவங்க மனம் வந்து இப்ப அப்படியே ஒரு பெரிய ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಉರುವಾக்குது. ನೋಡ್ರಿ, ಇವಾಗ ಇವರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ವಿವರಣೆಯಾಗಿ ಅದು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சுதான் அந்த தேசத்துக்குள்ள போலாமா வேணாவா, 30 லட்சம் பேருடைய விசுவாசம் வளருமா, மோசே வந்து தீர்மானத்தை எடுக்கலாமான்றது அங்கதான் ஆரம்பிக்குது. ಇವಾಗ ಇವ್ರು ನೋಡಿದಂತದ್ದನ್ನು ದೊಡ್ಡ ವಿವರಣೆ ಪಟ್ಟಿಯಂತೆ ಇವ್ರ ಮನಸ್ಸಿನ ಶೇಖರಿಸಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಇದರಿಂದಲೇ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಬೇಡವಾ, ನಾವು ಇಲ್ಲೇ ಇರ್ಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವ್ರು ತೀರ್ಮಾನಿಸಲು ಮುಂದಾಗ್ತಾರೆ. அதனாலதான் பாருங்க, அது அவங்க சொல்றதை வச்சுதான் அடுத்த ஸ்டெப்பே அங்க. ಆದ್ರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾರೋ ಅದನ್ನಿಟ್ಟೆ ನಂತರದ ಹೆಜ್ಜೆ. அதுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க முன்னுக்கு போறதா இல்ல பின்னுக்கு வரதான்றதே நடக்க போகுது. இப்போ ಅದ್ರ ಮೇಲೆನೆ ಇವಾಗ ಅವ್ರು ಮುಂದುವರಿಬೇಕಾ ಅಥವಾ ಹಿಂಜರಿಬೇಕಾ ಅನ್ನೋದು ಅಡಕವಾಗಿದೆ. இப்போ மனம் பாருங்க எல்லாத்தையும் கெடுக்குது பாருங்க. அப்படியே ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸು ಬಂದು ಇವಾಗ ಎಲ್ಲವನ್ನು ಕೆಡಿಸ್ತಾ ಇದೆ. ஆயுதம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ಆಯುಧದಂತೆ ಬದಲಾಗ್ಬಿಡ್ತು. ஆயுதம்னா இப்போ போர் ஆயுதமா மாட்டல, ஒரு சமட்டி மாதிரி, ஒரு ஜேசிபி மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. ಆಯುಧ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಯುದ್ಧ ಆಯುಧವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಒಂದು ಚನಿಕೆ ಅಂತೆ ಅಥವಾ ಒಂದು ಜೆಸಿಬಿ ಅಂತೆ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. எல்லாரும் அடிச்சு நொறுக்குது. அப்படியே ಎಲ್ಲರನ್ನ ಅಲ್ಲಿ ಒಡೆದು ಮುಗ್ಗರಿಸಿ இருதயத்துக்குள்ளாக கலக்கம், பயம், இருதயத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா விதமான பிற்போக்கான காரியங்கள், இதெல்லாம் அந்த மனசு சொல்ல 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 என்ன நடந்தது தெரியுமா? ಅವರೊಳಗೆ ಕಳವಳಗಳು, ಭಯವು, ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳು, ಈ ಮನಸ್ಸು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ನಂತರವಾಗಿ ಏನುಂಟಾಯ್ತು ಗೊತ್ತಾ? 14 முதல் வாசம் வாசி பாருங்க. 14ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ. அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ಅದನ್ನು ಕೇಳಿ ಜನಸಮೂಹದವರೆಲ್ಲರೂ ಗೊಳ್ಳು ಮಾಡಿ ಬಹಳ ಕೂಗಿಕೊಂಡರು. ಆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಜನರು ಅಳುತ್ತಿದ್ದರು. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனமால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ಇಸ್ರಾಯೇಲರೆಲ್ಲರೂ ಮೋಶೆ ಆರೋನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟಿ, ನಾವು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿಯೇ ಸತ್ತಿದ್ದರೆ ಎಷ್ಟೋ ಮೇಲಾಗಿತ್ತು, ಈ ಅರಣ್ಯಲ್ಲಿ ಆದ್ರೂ ಸತ್ತಿದ್ರೆ ಮೇಲಾಗಿತ್ತು. என்ன மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க. ಇವ್ರು ನೋಡ್ರಿ ಯಾವ ರೀತಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. ஒருவேளை நாங்க செத்திருந்தா கூட பரவாயில்ல, ಒಂದ್ ವೇಳೆ ನಾವು ಸತ್ತೇ ಹೋಗಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ಇವ್ರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಯಾರು ಹೇಳ್ಕೊಟ್ರು ಹೇಳಿ?
பிசாச சொல்லி கொடுக்குறான், ಸೈತಾನ್ ಹೇಳ್ಕೊಡ್ತಿದಾನ, இல்லைன்னா அங்க உட்காந்து யாராவது பெரிய டீச்சிங் நடந்ததா? ಅದು ಅಲ್ಲಿ ಕುಳ್ಳರಿಸಿ ದೊಡ್ಡ ಉಪದೇಶ ನಡೀತಿದ್ಯಾ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாருங்க. ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ನೋಡಿ. என்ன நடக்குதுன்னா, இப்ப அவங்க மனசுலயே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதையே அவங்க பேசுறாங்க. ನೋಡ್ರಿ, ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ತೋಚ್ತಾ ಇದೆಯೋ ಅದನ್ನ ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 30 லட்சம் பேர் முழுதும் உட்காந்து அழுகுறாங்க, செத்து போயிட்டா நலமா இருக்கும், எங்க வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சேன்னு பேசுறாங்க பாருங்க. 30 ಲಕ್ಷ ಜನರು ನಾವು ಸತ್ತೋಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು, ನಮ್ಮ ಜೀವನ ಈ ರೀತಿ ಹಾಳಾಯ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. அவங்க அவங்களை கடவுள் விடுதலை ஆக்குனது அவங்க எண்ணி பார்க்கல, ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದು ಎನಿಸಲಿಲ್ಲ, ನೋಡ್ಲಿಲ್ಲ. அவங்க எண்ணி பார்க்கல, ರಕ್ಷಣೆಯನ್ನು ಅವರು ಎನಿಸಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ, பொழந்தது ಎಣ್ಣಿ பார்க்கல, ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗ ಆಗಿದ್ದು ಎನಿಸಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ, அவங்க ಎಣ್ಣಿ பார்க்கல, ಮನ್ನವನ್ನು ಅವರು ಎನಿಸಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ, அந்த காடையை எண்ணி பார்க்கல, ಆ ಒಂದು ಬೆಳವಕ್ಕಿಗಳನ್ನ ಕಲಿಸಿದ್ನಲ್ಲ ಅದನ್ನ ಲೆಕ್ಕಿಸಲಿಲ್ಲ. எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, சூழ்நிலையை பார்த்த உடனே அப்படியே அவங்க இருதயம் போதிக்குது, உள்ள போக முடியாது, நீங்க போனா செத்து போயிருவீங்க, உள்ள அது பெரிய பிரச்சனை, ராட்சதரா இருக்கிறாங்க, அவங்க மனமே பாருங்க ஒரு போர் ஆயுதம் மாதிரி அப்படியே மாறுது. ನೋಡ್ರಿ, ಅವ್ರು ಹೋಗಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರ ಮನಸ್ಸೇ ಬೋಧಿಸ್ತಾ ಇದೆ, ನೀನು ಒಳಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಉನ್ನತ ಪುರುಷರಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ನೀನು ಜಯಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಯುಧವಾಗಿದೆ. யாரும் அவங்க ஒண்ணுமே சொல்லலங்க, இவங்க போய் பார்த்துட்டு வந்து இவங்க தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, 10 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, ಯಾರು ಇವ್ರಿಗೆ ಏನು ಹೇಳ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇವರಾಗಿ ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದು ಈ 10 ಜನ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்னென்ன வார்த்தை பேசுறாங்க பாருங்க, ಎಂತ ಮಾತುಗಳು ನೋಡಿ. எல்லோரும் ராமுழுதான் அழுகுறாங்களாம், ಇಡೀ ರಾತ್ರಿ ಗೊಳ್ಳು ಮಾಡಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, புலம்புறாங்களாம், ಗೊಳ್ಳು ಮಾಡಿ முறுமுறுகிறாங்களாம், ಗುಣಗುಡ್ತಿದ್ದಾರೆ, செத்து போயிடலான்னு பேசினுங்கிறாங்க. ಸತ್ತು ಹೋಗಿದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಅಂತ 3வது வசனம் சொல்லுது பாருங்க, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளுக்கு பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, திரும்பி எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார். ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಕತ್ತಿಯ ಬಾಯಿಂದ ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಈ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತಾನೆ, ನಮ್ಮ ಹೆಂಡರು ಮಕ್ಕಳು ಪರರ ಪಾಲಾಗುವವರಲ್ಲ, ನಾವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲವೇ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಒಬ್ಬರ ಸಂಗಡರೊಬ್ಬರು. ಮನಸ್ಸು அப்படியே ரிட்டர்ன்ல போகுது, ரிவர்ஸ்ல போயிடுது. ಮನಸ್ಸು ನೋಡ್ರಿ, ಇವಾಗ ಹಿಂಜರಿದು ಹಿಂದ್ಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. கர்த்தர் செய்த எதுவுமே மைண்ட்ல இல்ல அவங்களுக்கு, ದೇವರು ಮಾಡಿದ ಯಾವುದೋ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ. கர்த்தர் செய்த எந்த ஒரு விடுதலையோ, கர்த்தர் செய்த எந்த ஒரு பெரிய மேன்மையோ, கர்த்தர் செய்த காரியம் எதுவுமே அவங்க மைண்ட்ல இல்ல. ದೇವರು ಮಾಡಿದ ಮಹತ್ವಗಳು, ದೇವರು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳು ಯಾವುದು ಸಹ ಅವ್ರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತೋಚ್ತಾ ಇಲ್ಲ. அவங்க மனது எல்லாமே பேசுற வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு கொடூரமான வார்த்தை. ಅವ್ರ ಮನಸ್ಸು ಆಡುವ ಎಲ್ಲಾ ವಿಚಾರಗಳು ಎಷ್ಟು ಕ್ರೂರವಾಗಿದೆ. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೋದು? கர்த்தர் அங்க இருக்கிறாரு, ದೇವರು ಅಲ್ಲಿದ್ದಾನೆ, அங்க மோசேவும் இருக்கிறான், ಮೋಶೆನೂ ಇದ್ದಾನೆ, இவங்களோட போயிட்டு வந்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, காலேபும் யோசுவாவும் அங்க இருக்கிறாங்க. ಇವರೊಂದಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಂತ ಇನ್ನೂ ಇಬ್ಬರು ಇದ್ದಾರೆ, ಯೆಹೋಶುವನು ಮತ್ತು ಕಾಲೇಬನು ಇದ್ದಾರೆ. அதுல காலேப் சொல்ற வார்த்தைகளை நீங்க பாருங்க, ಅದರಲ್ಲಿ ಕಾಲೇಬನ ಆಡೋ ಮಾತುಗಳು ಗಮನಿಸಿ. 30வது வசனம் பாருங்க, 30ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ಕಾಲೇಬನು ಅವರನ್ನು ಸುಮ್ಮನಿರಿಸಿ, ನಾವು ನಿರ್ಭಯವಾಗಿ ಆ ಬೆಟ್ಟದ ಸೀಮೆಗೆ ಹತ್ತಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ, ಅದನ್ನು ಜಯಿಸಬಲ್ಲೆವು ಎಂದು ಹೇಳಿದ. 13:30 13:30 எவ்வளவு அருமையா பேசுறான் பாருங்க, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், ಅದನ್ನು ನಿರ್ಭಯವಾಗಿ ಅದನ್ನ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. யோசுவா இன்னும் நல்ல வார்த்தைகளை சொல்றாரு, 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை பாருங்க, 14ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. இஸ்ரவேல் புத்திரரின் சமத்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம் என்றான். ಇಸ್ರಾಯೇಲರ ಸರ್ವ ಸಮೂಹದವರಿಗೆ ಹೀಗಂದರು, ನಾವು ಸಂಚರಿಸಿ ನೋಡಿದ ದೇಶವು ಅತ್ಯುತ್ತಮವಾದದ್ದು. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் அந்த தேசத்தை கொடுப்பான்றான். ಅದು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶ. ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡರೆ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿ ಅದನ್ನು ನಮ್ಮ ಸ್ವಾಧೀನಕ್ಕೆ ಕೊಡುವನು. இப்போ நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ಇವಾಗ ಯಾವ ವಿವರಣೆ ಪಟ್ಟಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ? 10 பேரும் பேசுற போர் ஆயுதம் வந்து மனதை வச்சு ஆயுதம் மாதிரி தான் பேசினுங்கறாங்க. 10 ಜನರು ಆಡುವ ಮಾತುಗಳೆಲ್ಲ ಮನಸ್ಸನ್ನು ಆಯುಧದಂತೆ ಅವರು ಇಟ್ಟು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. 2 பேரும் பேசுறத நீங்க பாத்தீங்கன்னா ಆಯುಧம் மாதிரி தான் இருக்கு. ಇವರು ಆಡೋ ಈ ಇಬ್ಬರು ಆಡೋ ಮಾತುಗಳು ಸಹ ಆಯುಧದಂತಾನೆ ಇದೆ. இதுல எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಇದರಲ್ಲಿ ಯಾವುದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಅಂತ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பாருங்க, சில நேரத்துல நீங்க ரொம்ப சும்மா உட்கார்ந்துட்டு ஏதோ யோசனையே இருங்க, உங்க மனது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பின்னாடியே கொண்டு போயிருக்கும். ಆದ್ರಿಂದ ನೀವು ಯಾವಾಗಾದ್ರೂ ಸುಖಕರವಾಗಿ ಕುಳಿತು ಏನಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ರಿ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಿಂಜರಿದು ಹಿಂದಗಡೆ ಆದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಯೋಚಿಸ್ತಿರ್ತದೆ. அப்படியே பயங்களை உள்ள கொண்டு வரும், ಹಾಗೆ ಭಯಗಳನ್ನು ಒಳಗೆ பிற்போக்கான காரியங்களை கொண்டு வரும், ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳಗೆ ತರ್ತವೆ. உங்களுக்கு வந்து சுதந்திரித்துக் கொள்றதுல அந்த காரியங்கள் எதுவுமே மனதுல வராது,
அதை எடுத்துக்கொள்ளலாம், கடவுள் நமக்காக பண்ணி முடித்தார் அப்படின்ற மைண்ட், அந்த மனப்பான்மை உள்ள வராது. ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಅದು ನಮ್ಮದಾಗಿದೆ, ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬಂತ ಅಂತ ಮನೋಭಾವನೆ ಅನ್ನೋದು ನಮಗೆ ಬರೋದಿಲ್ಲ. உட்காந்து யோசிச்சு பாருங்க, நீங்க ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, மனம் வேற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் பாருங்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಬೇರೆ ರೀತಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇರುತ್ತೆ. ಸತ್ತಾ ನಲமா இருக்கும், ಸತ್ತರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. கடவுள் நம்ம மேல உண்மையில அன்பா இருக்கிறார். ದೇವರು ನಿಜವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ. நம்மள வந்து கடவுள் ரட்சித்தார். ಯಾಕೆ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದ? மனசு பாருங்க அப்படியே ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. ಮನಸ್ಸು ನೋಡ್ರಿ ಹಿಂಜರಿದಾಗಿ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಿದೆ. இவங்க ரெண்டு பேரும் பாருங்க மனசு ரிவர்ஸ்ல கொண்டு போல, அவங்க வந்து ஃபார்வர்ட்ல கொண்டு வராங்க, முன்னோக்கி கொண்டு வராங்க. ಆದ್ರೆ ಇಬ್ಬರು ಮನಸ್ಸನ್ನು ಹಿಂದೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಿಲ್ಲ, ಅವರು ಮುಂದುವರಿಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வாங்க போலாம்ன்றாங்க. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಅಂತ, சுதந்திரத்தை கொள்ளலாம், ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. இன்னொருத்தர் சொல்றான் எளிதாய் சுதந்திரத்தை கொள்ளலாம்ன்ற. ಇನ್ನೊಬ್ಬನ ಹೇಳ್ತಾನೆ ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳಬಹುದು. ಅನ್ಯಾನ ವಾರ್ತೆ பாருங்க, அதெல்லாம் ಎಷ್ಟು ಸುಂದರ. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா இந்த தேசத்தை நமக்கு கொடுக்க மாட்டாராங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡ್ರೆ ಈ ದೇಶ ನಮ್ಗೆ ಕೊಡಲ್ವಾ? அப்ப பாருங்க, தேசம் நல்ல தேசம் தான், ದೇಶ ಅತ್ಯುತ್ತಮವಾದದೆ. இது 12 பேரும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். ಇದು 12 ಜನ ಕೊಡುವಂತ ವಿವರಣೆ. ದೇಶ நல்ல தேசம், ದೇಶ ಅತ್ಯುತ್ತಮ, பாலும் தேனும் ஓடுற தேசம், ಹಾಲು ಜೇನು ಅರಿವ ದೇಶನೇ. ஆனா அதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் தான் இவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ಆದ್ರೆ ಅದರ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇವರೊಳಗೆ ಒಂದು ಭಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. இதுலதான் அந்த மனம் என்ன பண்ண மாட்டேங்குது, இவங்களுக்கு வந்து தேசம் நல்லா இருக்குது, ஆனா அது ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் அந்த தேசம் நமக்கு கிடைக்காது அப்படின்ற எண்ணங்களுக்கு போதும். ಅದರಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಕಾರ್ಯಗಳು ಇವರಿಗೆ ಏನು ಉಂಟಾಗ್ತಿದೆ, ಆ ದೇಶ ನಮಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ, ದೊರೆಯೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅನಿಸ್ತಾ ಇದೆ. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்க, ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಹೇಳಿ. இயேசு நல்லவர்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು ಅನ್ನೋದನ್ನ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ. ஒரு சர்ச்சில் நீங்க போனீங்கன்னா இயேசு நல்லவர் தானே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவங்க இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. ಒಂದು ಸಭೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ, ಹೌದು ರೀ ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ. ஆனா நீங்க வந்து பாருங்க, கடவுள் நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பை தராருன்னு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ಆದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಸರ್ವ ಸಮೃದ್ಧಿ ಕೊಡ್ತಾನಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಕೊಳ್ಳಲ್ಲ. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது ಏನ್ರಿ ಎಲ್ರಿಗೂ ಕೊಡಲ್ಲ ಬಿಡ್ರಿ. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ಆ ರೀತಿ ನಡೀಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும்னு சொல்லு பாருங்க, இல்லங்க எல்லாருக்கும் சுகம் கிடைக்காது. ஒரு சிலருக்கு வந்து கடவுள் வந்து வியாதியை கொடுத்து புத்திமதியை கொடுப்பாருன்னு அப்படி எண்ணிப்பாங்க. ಎಲ್ರಿಗೂ ಸೌಖ್ಯತೆ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ನೋಡ್ರಿ, ಎಲ್ರಿಗೂ ಬರಲ್ರಿ ಬಿಡ್ರಿ, ಕೆಲವೊಬ್ರಿಗೆ ಬರ್ತದೆ, ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ರೋಗ ಕೊಟ್ಟೆ ದೇವರು ಬುದ್ಧಿ ಕಲಿಸ್ತಾನೆ ಅಂತಾನು ಹೇಳ್ತಾರೆ. சில நேரத்துல எளிதாய் சுதந்திரத்தை கொள்ளலாம்னு என்ன வரும் பாருங்க. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು. சிலர் சொல்லுவாங்க எளிதாயெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாங்க, உபத்திரமும் கஷ்டமும் தொந்தரவும் பாடும் அவமானமும் வருங்கன்னு. ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಿರ್ಭಯವಾಗಿ ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ರಿ, ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಅಂದ್ರೆ ಉಪದ್ರವ, ಹಿಂಸೆ, ರೋಗ, ಕಷ್ಟಗಳು, ಸಂಕಷ್ಟಗಳು ಇವೆಲ್ಲ ಬರ್ತದೆ ರೀ. ஏன் அப்படி யோசிக்கிறாங்க? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ? அப்ப எளிதான்ற மனதுல வந்து அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ் ஆகாது. ನಿರ್ಭಯ ಅನ್ನೋಂಥದ್ದು ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ನೆಲೆಗೊಳ್ಳಲ್ಲ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இப்போ மனம் என்ற ஒரு போர் ஆயுதம் தான் அவங்களை தடுக்குதிப்பாங்க. ಮನಸ್ಸು ಎಂಬಂತ ಯುದ್ಧ ಆಯುಧನೇ ಅವರನ್ನು ತಡೆ ಹಿಡಿತಾ ಇದೆ. ಆಮೆನ್. புரியுதா உங்களுக்கு? இப்ப ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಿಮ್ಗೆ? ನಾನು உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கையில சுதந்திரத்தை கொள்ளணுமா, ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕಾ, மனம் என்ற போர் ஆயுதத்தை நல்லா வைக்கணும். ಮನಸ್ಸೆಂಬ ಈ ಯುದ್ಧ ಆಯುಧವನ್ನು ಚೆನ್ನಾಗಿಡ್ಬೇಕು. பிசாசு கொண்டு வர எல்லாத்தையும் தகத்தெறிய கத்துக்கணும். ಸೈತಾನು ಒಡ್ಡುವ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. அது நமக்காக தேவன் வைத்திருக்கிறான்னு எண்ணி பார்க்கணும். ಎಲ್ಲವೂ ನಮಗಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. இந்த மனது அப்படிதான் ನೋಡಿ, ಮನಸ್ಸು ಹಾಗೇನೆ, தேவன் அப்படிதான் அதை உருவாக்கி வச்சிருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ಹಾಗೆ ಉಂಟು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಕೊಳ್ತೀರಿ? நீங்க 10 பேர்னா தனியா போய் அங்க எதனா கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்தாங்க நினைக்கிறீங்க? ಅವರು 10 ಜನ ಏನೋ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ತರಬೇತಿ ಕೇಂದ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು. 40 நாள் போயிட்டு வந்தாங்க. 40 ದಿವಸ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ರು. 40 நாள் போயிட்டு வந்ததுனால 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்க வேண்டியது. 40 ದಿವಸ ಅವರು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ರಿಂದ 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರಬೇಕಾಯ್ತು. 40 நாள் அவங்க போய் என்ன பார்த்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. 40 ದಿನಗಳ ಕಾಲ ಅವರು ಏನ್ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು? தெரு தெருவா, ரோடு ரோடா, மலை மலையா, காடு காடா, பழம் பழம், அந்த தோட்டம் துறவுல தான் அவங்க மறைஞ்சு சுத்தி இருந்தாங்க. ஏன்னா வேவு பார்க்க போயிறாங்க. ರಸ್ತೆ ರಸ್ತೆಯಾಗಿ, ಬೀದಿ ಬೀದಿಯಾಗಿ, ತೋಟ ತೋಟ, ಹೊಲ ಹೊಲವಾಗಿ, ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶ, ಗುಡ್ಡ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ವಿಚಾರಿಸಿದ್ರು. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಅವರು ಗೂಢಾಚಾರರು. அப்ப 40 நாள் அவங்க மனசு பாருங்க ஒரு பெரிய ஸ்டೇಟ್ಮೆಂಟ್ கையில எடுக்குது பாருங்க. 40 ದಿನಗಳ ಕಾಲ ಮನಸ್ಸು ನೋಡ್ರಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿವರಣೆ ಪಟ್ಟಿನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ஒன்னு ஒத்துக்குறான், ಒಂದು ಒಪ್ಕೊಳ್ತಾನೆ, அது நல்ல தேசம், ಅದು ಅತ್ಯುತ್ತಮ ದೇಶ. இன்னொன்னு ஒத்துக்க மாட்டேன்றான், ಇನ್ನೊಂದು ಒಪ್ಕೊಳ್ತಿಲ್ಲ, அது நமக்கு கிடைக்காது, ಅದು ನಮ್ಗೆ ಸಿಗಲ್ಲ. கரெக்ட். அதே மாதிரி தான் இன்னைக்கு இயேசு நல்லவர் தான், ஒன்னு ஒத்துக்குறாங்க. ಅದೇ ರೀತಿನೇ ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು ಒಪ್ಕೊಳ್ತಾರೆ, இன்னொன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ಇನ್ನೊಂದು ಒಪ್ಕೊಳ್ಳಲ್ಲ. நமக்கு நல்லது நடக்கும்ன்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ನಮಗೆ ಒಳ್ಳೇದು ನಡೀತದೆ ಅನ್ನೋದು ಒಪ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அலங்கதா இப்ப உங்களுக்கு ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில இன்னைக்கு வந்து முன்னேற்றத்தை அடைய முடியாம போகிறதுக்கு ஒரு வழியா. ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ತಡೆ ಅಂದ್ರೆ ಇದೇ ಆಗಿದೆ. வாசிக்கலாம் பாருங்க, ஓதன வேதத்துல இருந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்க மனது அப்படிலாம் இருந்தது நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தரே அப்படிதான் அவங்களை அணுகுறாரு. அவங்க
ಆ ಮನಸ್ಸು ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಇತ್ತ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೆನೆಸ್ತಾನೆ ನೋಡಿ. வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 வாங்களேன். ಏಷಯನ ಗ್ರಂಥ 41ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. 14 16 வரையும் வாசிக்கிறேன். 41ನೇ ಅಧ್ಯಾಯ 14ರಿಂದ 16ನೇ ವಾಕ್ಯವರೆಗೂ. யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನವೇ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನೇ ನಿನಗೆ ಸಹಾಯಕನು, ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸದಮಲ ಸ್ವಾಮಿಯು ನಿನಗೆ ವಿಮೋಚಕನು ಎಂದು ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. எவ்வளவு நல்ல வார்த்தை. அவங்கள பார்த்து கர்த்தர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆகுறாங்க பாருங்க, யாக்கோப்பு என்னும் பூச்சியே. ನೋಡ್ರಿ, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ? ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ. ஏன் பூச்சின்னு சொன்னார் அவங்கள பார்த்து? ಯಾಕೆ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಹೇಳ್ದ? எங்க யாக்கோப்புக்கு பேர் தான் இஸ்ரேல்னு வச்சாரு. ಯಾಕೋಬನ ಹೆಸರೇ ಇಸ್ರೇಲ್ ಅಂತ ಇಟ್ಟ. யாக்கோப்புல தான் 12 கோத்திரத்தை கொண்டு வந்தார். ಯಾಕೋಬನಿಂದಲೇ 12 ಕುಲ ದೇವರು ತಂದ. யாக்கோப்பு தான் 2 பரிவாரங்களுக்கு தலைவனா மாத்தினார். ಯಾಕೋಬನೇ 2 ಪಾಳೆಯಗಳಿಗೆ ಒಡೆಯನಾಗಿ ಮಾಡ್ದ. யாக்கோப்புக்கு தான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. ಯಾಕೋಬನಿಗೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟ. இப்ப இவ்வளவும் கொடுத்தவரு இப்ப யாக்கோப்பு பார்த்து பாருங்க, யாக்கோப்பு என்ன பூச்சியே. ಇಷ್ಟು ಕೊಟ್ಟಾತನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ಇಸ್ರಾಯೇಲ್ನ ಚಿಕ್ಕ ಗುಂಪೆ. ஏன் பூச்சின்னு சொன்னாரு? ಯಾಕೆ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಹೇಳ? அவன பூச்ச கடவுள் அவன பூச்சாவா சிருஷ்டித்தாரு? ದೇವರು ಅವನವನು ಕ್ರಿಮಿಯಾಗಿ ಉಂಟು ಮಾಡ್ದ. அவன் பூச்சி கிடையாது. ಇಲ್ಲ ರೀ, ಅವನು ಕ್ರಿಮಿ ಅಲ್ಲ. கடவுள் அவனை வந்து தன்னுடைய சாயல் ரூபத்திலும் சிருஷ்டி வைத்திருந்தார். இப்ப அவன் மனது என்ன யோசிக்குதுன்னா ஒரு பூச்சி மாதிரி யோசிக்குது. ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ತನ್ನ ಹೋಲಿಕೆ ಮೇಲೆ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಅವನ ಮನಸ್ಸು ಒಂದು ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸ್ತದೆ. பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா? ಕ್ರಿಮಿ ಏನ್ ಮಾಡ್ತದ ಗೊತ್ತಾ? கிருமினே வருது அதுல. பாருங்க, இந்த பூச்சி என்ன பண்ணும்னா எங்க வெளிச்சம் இருக்குதோ அங்க ஓடி போய் நின்னுங்க, அவ்வளவுதான். ಈ ಕ್ರಿಮಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ಬೆಳಕೆಲ್ಲಿ ಇರ್ತದ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿರ್ತದೆ. ಎಲ್ಲ ಲೈಟ್ ಆಫ್ பண்ணிடுங்களா, ஒரே லைட் மட்டும் ஏறிட்டு பாருங்க, எல்லா பூச்சி அங்க வந்து நின்றும், அவ்வளவுதான். ಎಲ್ಲ ಲೈಟ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಲೈಟ್ ನೀವು ಆನ್ ಮಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಮಿಗಳು ಬರ್ದಿರ್ತವೆ. இப்ப அதுக்கு என்னன்னா எங்க வெளிச்சம் இருக்கு அங்க இருந்து ஓடிடும், அவ்வளவுதான். அது ಎಲ್ಲಿ ಬೆಳಕಿರ್ತದ ಅಲ್ಲಿ ಇದ್ದು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அது பெருசு ஒண்ணும் யோசிக்காது. அது ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ಯೋಚಿಸಲ್ಲ. பூச்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவு அது வந்து ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உடையதல்ல. அது ಕ್ರಿಮಿಗಳು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಆರೋಗ್ಯಕರವಾದ ಯೋಚನೆಗಳು ಉಳ್ಳದಲ್ಲ. அதனாலதான் பாருங்க அந்த வார்த்தையை சொல்றாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சின்னு சொன்னா அவன் பெருசாவே யோசிக்க மாட்டேன்றான். அவன் எண்ணங்கள்லாம் ரொம்ப பூச்சி மாதிரி சின்னதா சிந்திக்குது பாருங்க. ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವನು ದೊಡ್ಡದಾಗಿ ಚಿಂತಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಯೋಚಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಅವನ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲವೂ ಕ್ರಿಮಿಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಇವೆ, ಎಲ್ಲ சின்னதாவே இருக்குது, ಎಲ್ಲ ಚಿಕ್ಕದಾಗಿವೆ. அடுத்து சொல்றாரு பாருங்க, ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பல்லுள்ள எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். ಇಗೋ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮಸೆದ ಮೊನೆ ಹಲ್ಲಿನ ಹಸಿ ತಂತಿ ಕುಂಟೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನೀನು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಒಕ್ಕುತ್ತಾ ಪುಡಿ ಪುಡಿ ಗೈದು ಗುಡ್ಡಗಳನ್ನು ಹೊಟ್ಟು ಮಾಡುವಿ. அவர் என்ன சொல்றாரு? ಆತನೇನು ಹೇಳ್ತಾನೆ? பூச்சி மாதிரி இருக்கிற உன்னை ஒரு யந்திரம் மாதிரி ஆகறான்றாரு கர்த்தர். ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರುವ ನಿನ್ನನ್ನು ಒಂದು ಯಂತ್ರದಂತೆ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. என்ன வார்த்தை பாத்தீங்களா? ಎಂತ ಮಾತು ನೋಡಿ. பூச்சிக்கும் யந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ಕ್ರಿಮಿಗೂ ಯಂತ್ರಕ್ಕೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? பூச்சி மாதிரி இருக்கிற உன் மன எண்ணங்கள் எல்லாமே இப்ப யந்திரம் மாதிரி ஆகி காமிக்கிறார். ದೇವರೇನು ಹೇಳ್ತಾನೆ? ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರುವ ನಿನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಯಂತ್ರದ ಉಪಾಧಿಯಲ್ಲಿ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾನೆ. மலைகளெல்லாம் தூளாக்குற யந்திரமா அவனை ஆக்கி காமிக்கிறார். ಬೆಟ್ಟಗಳನ್ನೆಲ್ಲ ಪುಡಿಗೈಯುವಂತ ಒಂದು ಯಂತ್ರವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. அப்படியே சொல்றாரு பாருங்க, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும். போரடிக்கிறதுக்கு சொல்லுங்க, போரடிக்கிறதுக்கு அங்க எப்படி வருது பாருங்க, வாசிங்க 15 முதல் வரி. ಇಗೋ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮಸೆದ ಮೊನೆ ಹಲ್ಲಿನ ಹೊಸ ತಂತಿ ಕುಂಟೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பல்லுள்ள எந்தயமாக்குறேன்றார் அவர். ಹೊಸ ಹಂತಿ ಕುಂಟೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். ನೀನು ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಹೊಕ್ಕುತ್ತಾ ಪುಡಿ ಪುಡಿ ಗೈದು ಗುಡ್ಡಗಳನ್ನು ಹೊಟ್ಟು ಮಾಡುವಿ. இதுதான் கர்த்தர் வந்து மனதை விசாலமாக்கி காமிக்கிறார். ದೇವರು ನೋಡ್ರಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ವಿಶಾಲತೆಯಿಂದ ತುಂಬಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பூச்சி மாதிரி யோசிக்கிறவனே யந்திரம் மாதிரி ஆக்கி காமிக்கிறார். ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸುವವನನ್ನು ಯಂತ್ರದಂತೆ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஆமென், ಆಮೆನ್. சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான்னு சொன்னார். ಸಮೀಪದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು ಒಂದು ಸಮಾರಂಭ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. என்கிட்ட ஆலோசனை கேட்ட, ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கிறேன். ನನ್ನ ಹತ್ರ ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ್ರು, ಈ ರೀತಿ ಒಂದು ಸಮಾರಂಭ ಇಡಬೇಕು. ஆலோசனை உடல் ஒரு ஷேர் பண்ணார்னு வைங்களேன். ಈ ಸಮಾರಂಭ ಅನ್ನೋದನ್ನು ಒಂದು ಹಂಚಿಕೊಂಡ್ರಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. சொன்னார், இந்த மாதிரி மாடி மேலே அப்படியே வச்சிருவேன், அந்த மாடி மேலே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு போட்டு அப்படியே அமைச்சிடலான்னு பார்க்குறேன். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಮನೆ ಮಹಡಿ ಮೇಲೆ ಒಂದು ಸಮಾರಂಭ ಏರ್ಪಡಿಸಿ ಅಲ್ಲಿನೇ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಕಳಿಸ್ಬಿಡ್ತೇನೆ. எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டேன்.
ನಾನು ಕೇಳ್ದೆ ಎಷ್ಟು ಜನ ಬರ್ಬೋದು. அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வருவாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಹತ್ತತ್ರ ಒಂದು 200 ಜನ ಬರ್ತಾರೆ. அந்த மாடியை நான் பார்த்துருக்கேன் பாருங்க. ಆ ಮಹಡಿ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. அது 2வது மாடி. ಅದು 2ನೇ ಮಹಡಿ. அதுல ஒரு 50ல இருந்து 60 பேர் உட்காரலாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು 50 ರಿಂದ 60 ಜನ ಕುಳಿತುಕೋಬಹುದು. 200 பேருக்கு அதுல ஒரு ஃபங்க்ஷனை வச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? ಒಂದು 200 ಜನಕ್ಕೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾರಂಭ ಏರ್ಪಡಿಸಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ? சரி, அப்படியே ஒரு 50-60 பேர் மேல நிக்கட்டும், படிக்கட்டுல நிக்கட்டும், கீழே கொஞ்சம் பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ಸರಿ, 50 ಜನ ಮೇಲಿರ್ತಾರೆ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜನ ಮಹಡಿಯಲ್ಲೂ, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಜನ ಕೆಳಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்ப சாப்பாடு எங்க போடுவேன்னு கேட்டேன். ಊಟ ಎಲ್ಲಿ ನೀನ್ ಬಡಿಸ್ತೀಯಾ? அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்ச உடனே எல்லாரையும் கீழே இறக்கிட்டு அதுக்கு மேல டேபிள் எல்லாம் மேல ஏத்தி அதுக்கப்புறம் அங்க சாப்பாடு போடுறோம் அப்படின்னு. ಸಮಾರಂಭ ಎಲ್ಲ ನಡೆಸಿದ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನ ಕೆಳಗಿಳಿಸ್ಬಿಟ್ಟು ಟೇಬಲ್ ಎಲ್ಲ ಮೇಲೆ ಹತ್ತಿಸ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಊಟ ಬಡಿಸ್ತೇನೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. இருக்கிற கூட்டம் எத்தனை பேரு? ಇರೋ ಜನರ ಸಂಖ್ಯೆ 200 பேர். 200 ಜನ. ಕೆಪಾಸಿಟಿ உட்காரது எவ்வளவு பேர்? ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ಎಷ್ಟು? 50 to 60 பேர். 50 ರಿಂದ 60 ಜನ. எத்தனை மடங்கு அதிகமா இருக்குது? ಎಷ್ಟು ಪಟ್ಟು ಜಾಸ್ತಿ ಇದೆ? 3 மடங்கு அதிகமா இருக்கு. 3ரಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இப்போ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? ಈಗ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮಾರಂಭ ನಡೆಸಬೇಕಂತ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದ ಗೊತ್ತಾ? சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ஒரே சச்சரிப்பும் சமாதானம் இல்லையும் முறுமுறுப்புலாம் தாட்டாயிடுவாங்க. ಒಂದೇ ಜಗಳನು, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ, ಚಂಚಲತ್ವನು ಉಂಟಾಗ್ಬಿಡ್ತದೆ. 200 பேரை திருப்பி நீ கீழே இறங்கணும்னு சொன்னீங்களா? வயசானவங்க எல்லாம் 2 மாடி ஏறிட்டானா கீழே இறங்குவாங்களா? ಒಂದು 200 ಜನ ವಯಸ್ಸಾದವರಲ್ಲ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದ್ಬಿಟ್ರೆ ಮತ್ತೆ திருப்பி 200 பேர் திருப்பி சாப்பாடு டேபிள வச்சு திருப்பி 200 பேர் நீ மேல ஏத்தி சோறு போட்டு திருப்பி கீழே இறக்கணும்ன்றதுல சாதாரண காரியமா? ಮತ್ತೆ ಆ 200 ಜನ ಕೆಳಗಿಳಿಸಿ ಊಟಕ್ಕೋಸ್ಕರ ಮೇಲೆ ಹತ್ತಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಸಾಧಾರಣ ವಿಷಯನಾ? சொன்ன என்ன இப்படி யோசிக்கிற? ನಾನು ಕೇಳ್ದೆ, ಏನಪ್ಪ ಈ ರೀತಿ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? ನೀನೇ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಲ್ವಾ? உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சார். ஆமா, கஷ்டமா தெரியுதுல்ல அப்படின்னு. ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಯೋಚಿಸಿ, ಹೌದಲ್ಲ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ. சொன்ன பக்கத்துல எங்கனா போ. ನಾನು ಹೇಳ್ದೆ, ಎಲ್ಲಾದ್ರೂ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗು. ஒரு சின்ன கல்யாணம் பண்ணப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோ, ஒரு 1/2 நாளைக்கு வாடகை எடுத்துக்க, ஒரு சமுதாய கூட ஏதோ ஒரு கம்யூனியன் ஏதோ ஒன்று எடுத்துக்கோ, ஏதோ ஒன்று எடுத்துக்க போ அப்படின்னு. ಒಂದು ದಿವಸನೋ ಅಥವಾ ಅರ್ಧ ದಿವಸ ಬಾಡಿಗೆ ಕೊಟ್ಟು ಒಂದು ಕಲ್ಯಾಣ ಮಂಟಪನೋ ಅಥವಾ ಸಮುದಾಯ ಭವನನೋ ತೆಗೆದುಕೊಂಡು ನಡೆಸು. ஒரு கம்யூனிட்டி ஹால் கிடைக்காதா? ஒரு சமுதாய கூட ஏதோ ஒன்று கிடைக்காது? ಒಂದು ಕಮ್ಯುನಿಟಿ ಹಾಲ್ ದೊರೆಯಲ್ವಾ? ஏதோ ஒன்று எடுத்துட்டு அந்த மாதிரி செய்யணும். ಏನೋ ಒಂದು ತೆಗೆದು ಮಾಡಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದೆ. சொன்னாரு, உங்ககிட்ட கேட்டாவே தப்பா போச்சு, அதுக்கு 10,000 வாடகை கொடுக்கணும். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದೆ ತಪ್ಪಾಯ್ತು, ಇವಾಗ 10,000 ರೂಪಾಯಿ ಬಾಡಿಗೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ. பிரச்சனை எங்கிட்டே அவர்கிட்ட நீங்க எனக்கு சொல்லுங்க. ಸಮಸ್ಯೆ ಇವಾಗ ನನ್ನ ಹತ್ರನ ಅವ್ರ ಹತ್ರನ ಹೇಳಿ. பூச்சி மாதிரி யோசிச்சா எப்படி பெரிய காரியத்தை நீங்க செய்ய முடியும்? நீ ಕ್ರಿಮಿ ಅಂತ ನೀನು ಯೋಚಿಸಿದ್ರೆ ಹೇಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? பண்ண முடியாது. ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பூச்சி தங்கறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும்? நீங்க எனக்கு சொல்லுங்க பாருங்க. ಒಂದು ಕ್ರಿಮಿ ವಾಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸ್ಥಳ ಬೇಕು? ஏதோ ஒரு ஜன்னல் ஓரமா ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூச்சி வாழ்ந்துட்டு போயிடும். ಯಾವುದೋ ಒಂದು ಕಿಟಕಿ ಹತ್ರ ಒಂದು ಸಂಧಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸ್ಥಳ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಮಿ ಇದ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. பூச்சி மாதிரி யோசிச்சீங்கன்னா எப்படி வாழ்வீங்க? ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಹೇಗ್ ಬದುಕ್ತೀರಿ? எங்கோ ஒரு இடத்துல தலை சாய்க்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நம்ம வாழ்க்கை அப்படிதான் நம்ம யோசிப்போம் பாருங்க. ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ತಲೆ ಇಡುವಷ್ಟು, ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ. கர்த்தர் என்ன சொல்றாரு? ದೇವರೇನು ಹೇಳ್ತಾನೆ? ஒரு மலையே நொறுக்கக்கூடிய அளவுக்கு உன்னை யந்திரமாக்குறார். ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನೇ ಪುಡಿಗೈಯುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಯಂತ್ರವನ್ನಾಗಿ ನಿನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு மலையை பொடியாக்குற ஒரு யந்திரத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அது சின்ன இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನು ಪುಡಿಗೈಯುವ ಯಂತ್ರ ತರಬೇಕಂದ್ರೆ ಅದನ್ನು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பூச்சி மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಹೇಗಿರ್ತದೆ? கர்த்தர் சொல்றாரு, நீ பூச்சி இல்லப்பா, ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನ್ ಕ್ರಿಮಿ ಅಲ್ಲಪ್ಪ, நான் உன்னை பெரிய யந்திரமாக்கி நான் ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಯಂತ್ರವನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಿದ್ದೆ. உன்னை அப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது மலைகளையே தூளாக்கணும், அப்படிப்பட்ட ஆளாக்கி காமி. ಬೆಟ್ಟಗಳನ್ನೇ ಪುಡಿಗೈಬೇಕು ಅಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ನೀನ್ ಮಾಡ್ತೇನೆ. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, ಎಂತ ಪದ! போரடிக்கிற மாதிரி உன்னாக்குற. போரடிக்கிறதுன்னு சொன்னா சாதாரண விஷயம் அது. அதோட உன்னை மேலாக்கி காமி, அது ஒண்ணுமில்லாம ಆಕக்கூடிய அளவுக்கு ನಾನು ಉಯರ್ತಿ ಕಾಮಿ. ಮಸೆದ ಮೊನೆ ಹಲ್ಲಿನ ಹೊಸ ಹಂತಿ ಕುಂಟೆನಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಅಷ್ಟು ಒಂದು ತೀಕ್ಷ್ಣವಾಗಿ ಮಾಡ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಮೊದಲಮ್ಮ ಹೆಂಗ ಮಾರணும் நினைக்கிறீங்க? ಎಲ್ಲಿ ಬದಲಾಗಬೇಕು? மாற்றம் கர்த்தர்கிட்ட வர வேண்டியதில்லப்பா. ಬದಲಾವಣೆ ಕರ್ತನ ಹತ್ರ ಬರೋದಲ್ಲ, நம்ம கிட்ட வரணும். ಬದಲಾವಣೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರಬೇಕು. பூச்சி மாதிரி யோசிக்காத, ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸಬೇಡ. ಅಲ್ಲ, மனம் புல்லா பாருங்க, ஒரு யந்திர மாதிரி யோசிக்கணும். ಮನಸ್ಸೆಲ್ಲ ಒಂದು ಯಂತ್ರದಂತೆ ಯೋಚಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி விசுவாசி ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, நம்ம பாக்குறது ஜேசிபி அந்த மாதிரி பாக்குறோம். ನಾವು ನೋಡೋದೆಲ್ಲ ಜೆಸಿಬಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. ஒரு ஜேசிபி கொண்டு பள்ளம் தோண்ட வைங்களேன். ಜೆಸಿಬಿನ ಕರೆತಂದು ಒಂದು ಹಳ್ಳ ತೋಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கொஞ்ச நேரத்தில் நீங்க போயிட்டு பாருங்க, அது அப்படியே உங்களை ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 லாரிக்கு மண்ணை தூக்கி வாரி கொட்டி அமைச்சிடும். அது ಒಂದು 4-5 ಗಂಟೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಒಂದು 20 ಲಾರಿ ಮಣ್ಣು ಅದು ಎತ್ತಿ ಹಾಕಿ ಕಳಿಸಿರ್ತದೆ. அப்படியே வாரி ஒரு முறை அப்படி வாரி போட்டுச்சுன்னா ஒரு 10 கையிலே போய் லாரி ரொம்பிடும். அப்படியே அது ಒಂದ್ಸರಿ ಬಾಚಿ
ವಾಚಿ ಒಂದು 10 ಸಾರಿ ಹಿಂಗ ಆಗ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಲಾರಿನೇ ತುಂಬಿಡ್ತದೆ. நீங்க எடுத்து பாருங்க, மம்முட்டியும் ஆட்களையும் வச்சு வாரி கொட்டி பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. ನೀವು ಈ ಚೆನಿಕೆಯನ್ನು ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಇಟ್ಟು ತೆಗೆದು ಹಾಕ್ರಿ, ಎಷ್ಟೊತ್ತಾಗ್ತದೆ? ஒரு லாரி ரொப்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க? ಒಂದು ಲಾರಿ ತುಂಬಿಸ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟೊತ್ತಾಗ್ತದೆ? நம்ம மைண்ட் அந்த மாதிரி தான் பாருங்க. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಂಗೇನೆ. பூச்சி மாதிரி யோசிச்சீங்கன்னா வாழ்க்கையில நம்மளால உயர பறக்க முடியாது. ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ಉನ್ನತದಲ್ಲಿ ಹಾರಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பூச்சி மாதிரி இருந்தா விசாலமான இடத்தை பத்தி நமக்கு யோசிக்காது. ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇದ್ರೆ ವಿಶಾಲವಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பூச்சி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல உங்க எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை கண்டடையாது. ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳು ಕಂಡುಕೊಳ್ಳಲ್ಲ. சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, பூச்சி மாதிரி நீ இருக்கிற, யோசிக்கிறதெல்லாம் பூச்சி மாதிரி இருக்கிற ನೀನು ಕ್ರಿಮಿ ಅಂತೆ, ನೀನು ಯೋಚಿಸಿದಲ್ಲ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇದೆ. கர்த்தர் சொல்ற சிறு கூட்டமா நீ யோசிக்கிற. நீ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಚಿಕ್ಕ ಗುಂಪೆಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸ್ತೀಯ. பயப்படாதே, ಹೆದರಬೇಡ, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. அதான் தேவன் பாருங்க. ಅದೇ ದೇವರು ನೋಡಿ. இப்ப தேவன் எதுக்கு நமக்கு உதவி செய்யறாருன்னா, ದೇವರು ಯಾಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ? பூச்சி மாதிரி இருக்கிறத பூச்சி மாதிரியே கொண்டு போறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்யல. ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇದ್ದು ಕ್ರಿಮಿ ಅಂತ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲ್ಲ. பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் எண்ணி கொண்டிருக்கிறான், பூச்சி மாதிரி இருக்கிற மனப்பான்மை எடுத்து விசாலமாக்கிறதுக்கு எனக்கு தேவன் தேவைப்படுறார். ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು, ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರುವ ಮನೋಭಾವನೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ದೇವರ ಸಹಾಯ ಬೇಕಾಗಿದೆ. பூச்சி மாதிரியே இருக்கிறதுக்கு எனக்கு கடவுள் வேணுமா? ಕ್ರಿಮಿ ಅಂತಾನೆ ಇರ್ಲಿಕ್ಕೆ ದೇವರು ಬೇಕಾ? கர்த்தர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನು பயப்படாத, ನೀನ್ ಭಯಪಡಬೇಡ, பூச்சி மாதிரி இருக்கிற உன்னை நான் எடுக்கிறேன், ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರುವ ನಿನ್ನ ನಾನು ತೆಗಿತೇನೆ. அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே. ಆದ್ರಿಂದ ಆ ಪದ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ, ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ. என்னும், யாக்கோப்பு என்னும் அப்படின்னா யாக்கோப்பு எப்படி என்றானா அதை சொல்றாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே. ಯಾಕೋಬೆ ಅಂತ ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವೇ. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, ಎಂತ ಪದ ನೋಡಿ. அதனாலதான் கிறிஸ்து வாழ்க்கை பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா தான் யோசிப்போம். ಆದ್ರಿಂದ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ನಾವೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿ ಯೋಚಿಸ್ತೇವೆ. எந்த காரியத்தை எடுத்து பாருங்க, ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ஒரு கோயில் எடுங்க, இல்ல ஒரு தேவராஜ்யம் எடுங்க, ಒಂದು ಆಲಯ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ದೇವರ ರಾಜ್ಯ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಸುವಿಶೇಷನ್ எடுத்துங்க, ಸುವಾರ್ತೆ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, கடவுளுடைய வாழ்க்கைன்னு எடுத்துங்க, ದೇವರ ಜೀವನ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, கொடுக்கிறதுன்னு எடுத்துங்க, ಕೊಡೋದಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எதுல ஒண்ணு நீங்க எண்ணி பாருங்க, ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಿ. நம்ம கிறிஸ்துவுடைய மனப்பான்மை எல்லாமே பூச்சி மாதிரி இருக்கும். ಕ್ರೈಸ್ತ ಜೀವನದ ಮನೋಭಾವನೆ ಎಲ್ಲ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಇರ್ತದೆ. நமக்கு என்ன தோணும், ಇவ்வளவு இருந்தா போதும், ನಮ್ಗೆ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ, ಇಷ್ಟಿದ್ರೆ ಸಾಕು. ஒரு மூலையில ஆராதனை செஞ்சா போதும், நமக்கு ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸ್ಥಳ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸ್ತಿದ್ರೆ ಸಾಕು. ஏதோ கடவுளுக்காக நமக்கு ஏதோ கொஞ்சம் இருந்தா போதும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನು ನಮ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಇದ್ರೆ ಸಾಕು. பாத்திரீங்களா நீங்க? ನೋಡಿದ್ದೀರಾ? சில ஆட்களுக்கு அந்த எண்ணங்களே வராது பாருங்க. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಅಂತ ಯೋಚನೆನೇ ಬರಲ್ಲ. அவங்க அவ்வளவு பெருசா திங்க் பண்ண கூட மாட்டாங்க. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಅವ್ರು ಯೋಚಿಸೋದು ಇಲ್ಲ. நான் ஒரு புல்லட் வச்சிருந்தேன் பாருங்க, ನಾನೊಂದು ಬುಲೆಟ್ ಇಟ್ಟಿದ್ದೆ. அந்த புல்லட்டை பாக்குறதுல மேக்ஸிமம் 100 பேர் பார்த்தாங்கன்னா 90 பேர் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொல்றது 12 வருஷத்துக்கு முன்னாடி, 12 ವರ್ಷಗಳಿಂದ ಒಂದು ಬುಲೆಟ್ ಇಟ್ಟಿದ್ದೆ. ಬುಲೆಟ್ ಅನ್ನು 100 பேர் அதை பார்த்தாங்கன்னா 100 ಜನ ನೋಡಿದ್ರೆ 90 பேர் என்ன கேட்பாங்க தெரியுமா? 100ರಷ್ಟು ಜನ ಏನ್ ಕೇಳ್ತಿದ್ರು? அது மைண்ட்ல வந்துருக்கும் பாருங்க, ನಿಮಗೆ ಆ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿರುತ್ತೆ, மைலேஜ் வராதேன்னுவாங்க. ಮೈಲೇಜ್ ಬರಲ್ವಲ್ಲ. புல்லட் வச்சிருக்கிறாரு பாஸ்டர், அப்படியே பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு யோசிக்க மாட்டாங்க. என்ன மைண்ட்ல வரும்னா, மைலேஜ் வராது, மைலேஜ் ரொம்ப கம்மியா வரும்னு நினைக்கிறேனே. அப்போ 90 பேர் மனதும் புல்லட் மேல இல்ல, பெட்ரோல் போட்டா இது எவ்வளவு கிலோமீட்டர் வரும் அப்படிதான் யோசிச்சு. ನೋಡ್ರಿ, ಪಾಸ್ಟ್ ಬುಲೆಟ್ ಇಟ್ಟಿದಾರಲ್ಲ, ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಇದು ಮೈಲೇಜ್ ಬರಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 90ರಷ್ಟು ಜನ ಮನೋಭಾವನೆ ಬುಲೆಟ್ ಮೇಲೆ ಇಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಆ ಪೆಟ್ರೋಲ್ ಮೇಲೆ ಇದೆ. நீங்க எந்த நாட்டிலுமே இப்படிப்பட்ட விளம்பரத்தை பார்க்கவே மாட்டீங்க. ನೀವು ಯಾವುದೇ ದೇಶದಲ್ಲೂ ಇಂಥ ಜಾಹೀರಾತು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் ஓடுகிற பைக்னு எந்த நாட்டிலையும் பார்க்கவே மாட்டீங்க. 1 ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲ್ಗೆ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡುವಂತ ಗಾಡಿ ಅಂತ ಎಲ್ಲೂ ಜಾಹೀರಾತು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீங்க எந்த நாட்டிலும் போய் பார்க்க மாட்டீங்க. ಬೇರೆ ಯಾವುದೇ ದೇಶದಲ್ಲಿ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இது 100 கிலோமீட்டர் ஓடுன ஆட் எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲ 1 ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲ್ಗೆ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡ್ತದೆ ಅಂತ ಜಾಹೀರಾತು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்ம ஆளுங்க மட்டும் தான் அதை பார்ப்பாங்க. ನಮ್ಮ ಜನರು ಮಾತ್ರ. அதனால உடனே பாருங்க, வண்டியை போட்ட உடனே அந்த வண்டி விளம்பர பக்கத்துல போட்டிருப்பாங்க, 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். அவன் மைண்ட்ல ஃபக்ஸ் என்ன வரும் தெரியுங்களா? 100 கிலோமீட்டர் ஓடும் இது. ಆದ್ರಿಂದ ಗಾಡಿ ಜಾಹೀರಾತು ಹಾಕುವಾಗ ಕೆಳಗೆ ಹಾಕಿರ್ತಾರೆ 1 ಲೀಟರ್ ಪೆಟ್ರೋಲ್ಗೆ 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡ್ತದೆ ಅಂತ. அது மாதிரி விளங்குது. புத்தி என்ன புத்தி தெரியுமா? புத்தி ಎಂತ ಬುದ್ಧಿ ಗೊತ್ತಾ? ಅದೆಲ್ಲ ಕ್ರಿಮಿ. அவ்வளவு விசாலமா யோசிக்கிறதில்ல, ವಿಶಾಲವಾಗಿ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. ஏன் தாராளமா யோசிக்கிறதில்ல? ಯಾಕೆ ಧಾರಾಳವಾಗಿ ಯೋಚಿಸಲ್ಲ? கரண்ட் பில்லே இவ்வளவு வரும்னு சொன்னா கர்த்தர் அதோட பெரியவரா இருக்க மாட்டாரா? ಕರೆಂಟ್ ಬಿಲ್ಲೇ ಅಷ್ಟೇ ಬರೋದಾದ್ರೆ ದೇವರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡವನಲ್ಲ. கர்த்தர் அதோட பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். ದೇವರು ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡಲ್ವಾ? கர்த்தர் நன்மையை காண விட மாட்டாரா? நம்ம ದೇವರು ನಮಗೆ ಶುಭವನ್ನು ಕಾಣದೆ ಬಿಡಲ್ವಾ? பிரச்சனைகள் இருக்குது, ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, கண்டிப்பா இருக்குதுங்க, அழுத்தம் இருக்குது, ಖಂಡಿತವಾಗಿದೆ, ಒತ್ತಡಗಳಿದೆ. புத்தி
புத்தியை பூச்சி ஆக கூடாது. ಆದ್ರೆ ಬುದ್ಧಿನ ತಂದು ಕ್ರಿಮಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದು. கர்த்தரை நோக்கி பார்க்கணும் பாருங்க. ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. ஆண்டவரே நீ பெரிய காரியத்தை செய்ய ಸ್ವಾಮಿ வல்லவரா. ನೀನು ಮಹತ್ತಾದದನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತ. மலைகளையே நொறுக்கிற அளவுக்கு உன்னை மாத்திரன்றார் ஆண்டவர். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. ಬೆಟ್ಟಗಳನ್ನೇ ಪುಡಿಗೈವಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. அது தூளாக்குவன்றார். ಅದು ಪುಡಿ ಪುಡಿಗೈತಿ. ஆமென். நம்ம விசுவாசிக்கிறீங்க ನಂಬ್ತೀನಿ. பாருங்க, பவுல் கூட யாராவது ஒருத்தர் நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா அந்த ட்ரெயின் பண்ற ஆளு கூட முதல்ல அந்த ட்ரைனருக்கு தெரியணும் இது பண்ண முடியும் அப்படி. ನೋಡ್ರಿ, ಯಾರನ್ನಾದ್ರೂ ತರಬೇತಿ ನಾವು ಗೊಳಿಸೋದಾದ್ರೂ ತರಬೇತಿ ಕೊಡುವವರಿಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು ಇದು ಈ ರೀತಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நான் ட்ரெயின் பண்ணவங்க எங்கிட்ட இருந்து ட்ரெயின் போற ஆள்லாம் நான் எப்பவுமே பூச்சி மாதிரிலாம் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன். அவங்க வெளியில வேணா போய் பூச்சி மாதிரி ஆயிடுவாங்க. எங்கிட்ட இருக்கிறவரையும் பூச்சி மாதிரி எல்லாம் யோசிக்கிறது கூட விட மாட்டேன். ನೋಡ್ರಿ, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋರ್ನೆಲ್ಲ ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾಗಿ ಯೋಚಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. ಒಂದ್ ವೇಳೆ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಬದಲಾಗ್ಬಿಡ್ಬೋದು, ನನ್ನ ಹತ್ರ ಇರೋವರೆಗೂ ಕ್ರಿಮಿ ಅಂತ ಯೋಚಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ. நான் ஒரு நாள் ஓடுறது கிடையாது. எனக்கு அந்த 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 பூச்சி மாதிரி என்ற மனோபாவமே வராது பாருங்க. ನನಗೆ ಕ್ರಿಮಿ ಅನ್ನೋಂತ ಮನೋಭಾವನೆ ಬರಲ್ಲ. பாருங்க, பவுல் அது மாதிரி தான். ಪೌಲನು ಹಾಗೇನೆ. பவுல் வந்து பாருங்க, கர்த்தரை குறிச்சு சொல்லி தரும் போது ஒரு பூச்சி மென்டாலிட்டியை போய் கொடுத்தான்ல. ஊழியத்துக்கு போகும்போது ஏதோ உன்னை உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் கடவுள் நடத்தும் போது அவர் நீ மறக்காத அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பல. ಪೌಲನು ಅಲ್ಲಿ ಕಲಿಸುವಾಗ ಉಪದೇಶ ಕೊಡುವಾಗ ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಿನಗೆ ಕಷ್ಟಗಳು ಉಪದ್ರವಗಳು ಸಂಕಷ್ಟಗಳಿದೆ ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ತಾಲೀಕು ಎಂಬಂತ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳ್ಕೊಡ್ತಿಲ್ಲ. பவுல் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ಪೌಲನು ಹೇಳಿ ಕೊಡತಕ್ಕಂತ ವಿಧಾನನೇ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ. வாசிக்கிற மாதிரி 1 தீமோத்தேயு ಓದ್ತೇನೆ ನೋಡ್ರಿ. 1 ತಿಮೋಥೆಯ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்துக்கு வாங்களேன். 18ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. என்ன மனசு பாருங்க, ಎಂತ ಮನಸ್ಸು ನೋಡಿ. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சி உடையவனாரு. 1 ತಿಮೋಥಿ 1:18. ಮಗನಾದ ತಿಮೋಥಿಯನೇ, ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮುಂಚೆ ಉಂಟಾದ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಾನು ನೆನೆಸಿ ನೀನು ಅವುಗಳಿಂದ ಧೈರ್ಯಗೊಂಡು ಕ್ರೈಸ್ತರ ದಿವ್ಯ ಯುದ್ಧವನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. வார்த்தை தமிழ் இல்ல, கன்னடால இது பாருங்க. இன்னொரு வாசிங்க. ಮಗನಾದ ತಿಮೋಥಿಯನೇ, ನಿನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಮುಂಚೆ ಉಂಟಾದ ಪ್ರವಾದನೆಗಳನ್ನು ನಾನು ನೆನೆಸಿ ನೀನು ಅವುಗಳಿಂದ ಧೈರ್ಯಗೊಂಡು ಕ್ರೈಸ್ತರ ದಿವ್ಯ ಯುದ್ಧವನ್ನು ನಡೆಸಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தைரியம் கொண்டு என்ன வார்த்தை பாருங்க, அது ಎಂತ ಪದ ನೋಡಿ. பாத்தீங்களா? தமிழ் என்ன வருதுன்னா, நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படின்றாரு. ಒಳ್ಳೆ ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕಂತ ತಮಿಳಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ஆனா காணால என்ன வருது பாருங்க, தைரியம் கொண்டு காரியத்தை செய்யணும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅವುಗಳಿಂದ ಧೈರ್ಯಗೊಂಡು ದಿವ್ಯ ಯುದ್ಧವನ್ನು ನಡೆಸಬೇಕು. தைரியம் கொண்டது ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಧೈರ್ಯಗೊಂಡು? என்ன அந்த வார்த்தைக்கு சொல்லும் போது பாருங்க, நல்ல ஒரு விஷயத்தை நீ செய்ய போற, ஒரு ஊழியத்துக்கு போற, ஊழியத்தை செய்யணும். நீ வந்து உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க போற. நல்ல இளம் போதகர் பாருங்க, இளம் போதகர் போகும்போது என்ன சொல்ற, நல்ல போராட்டத்தை நீ செய்யணும் அப்படின்றார். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನಾದ ಬೋಧಕನ ಅವನ ಸೇವೆಗೋಸ್ಕರ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ, ನೂತನ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ಆದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ಧೈರ್ಯಗೊಂಡು ಕ್ರೈಸ್ತರ ದಿವ್ಯ ಯುದ್ಧವನ್ನು ನಡೆಸಬೇಕು. சொல்லுங்க, தைரியம் கொண்டு. ಹೇಳ್ರಿ, ಧೈರ್ಯಗೊಂಡು. அப்ப தைரியம் என்ன? ಧೈರ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? எங்க வரும்? ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ? மனதுக்கு சொல்றது, ಮನಸ್ಸಿಗೆ ಹೇಳೋದು. பயப்படாதீங்க, ஒண்ணாகாது. ಭಯಪಡಬೇಡ್ರಿ. ಏನ್ರ யாருக்கு சொல்றீங்க? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ? மனதுக்கு சொல்றீங்க, ಮನಸ್ಸಿಗೆ ಹೇಳ್ತೀರಿ. ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறீங்க, அப்படியே கை கால்லாம் அப்படியே ரத்தம் ஒழுகுது, அப்படியே படுத்துறீங்க. டாக்டர் போற, பயப்படாதீங்க, ஒண்ணாகாது, பயப்படாதீங்க. எப்படி இருக்குது? ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ರಕ್ತ ಸೋರ್ತಿದೆ, ಡಾಕ್ಟರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಯಪಡಬೇಡ್ರಿ, ಏನ್ ನಡೆಯಲ್ಲ. நெஞ்சு வலி ஏதோ ஒன்று வந்து ஹாஸ்பிடலுக்குள்ள தூக்கின்னு போறாங்க, பார்த்த உடனே அப்படியே ஐயோ டாக்டர் பயப்படாதீங்க, ஒண்ணாகாது, பயப்படாதீங்க. ತಕ್ಷಣ ಎದೆ ನೋವು ಬರ್ತದೆ, ಎದೆ ಹಿಡ್ಕೊಂಡೆ ಹೋಗ್ತೀರಾ, ಅಯ್ಯೋ ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಏನಾಗಲ್ರಿ, ಭಯಪಡಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ ಹೇಗಿರ್ತದೆ? ஏன்னா தைரியமா போராடுன்றாங்க. ಧೈರ್ಯಗೊಂಡು ನೀನು ಹೋರಾಡ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அந்த வார்த்தையை சொல்லும் போது 2 விஷயத்தை சொல்றாரு பாருங்க. ಆ ಪದ ಹೇಳುವಾಗ 2 ಪದ ಬರ್ತದೆ. இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல்மற்ற சாட்சி உடையவனாரு. ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ನಂಬಿಕೆಯನ್ನು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಬಿಡದೆ ಹಿಡಿದು. ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ரொம்ப முக்கியம் பாருங்க. ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಒಳ್ಳೆ ಬಹಳ ಮುಖ್ಯ. விசுவாசமும் நல்ல மனசாட்சி. ನಂಬಿಕೆಯನ್ನು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು. விசுவாசமும் நல்ல மனசு. ಹೇಳ್ರಿ, ನಂಬಿಕೆ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. விசுவாசம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? ನಂಬಿಕೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. நல்ல மனசாட்சி தான் விசுவாச வேலை செய்யும். ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇದ್ರೆ ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ அந்த ಮಾಡ್ತದೆ. ஜனங்களுக்கு நீங்க வாட்சி பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை போய் பாருங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಹತ್ರ ಹೋಗಿ ನೋಡಿ, என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ಸಮಸ್ಯೆ ಏನು? அவங்களுக்கு பாருங்க, நல்ல மனது இல்ல, இப்ப விசுவாசம் வேலை செய்யும். ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು ಇದ್ದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. இல்லைங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ?
மனது நல்ல தைரியமா வச்சுக்கிட்டு, ಮನಸ್ಸನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ மனது ಇಟ್ಟುಕೊಳ್ತಿಲ್ಲ, விசாலமா வச்சுக்கிட்டு, ಮನಸ್ಸನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ பூச்சி மாதிரி மனசை வச்சிருக்கிறாங்க. ಕ್ರಿಮಿ ಅಂತೆ ಮನಸ್ಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி போல இருந்தோம், அத பூச்சி. ಅವರ ದೃಷ್ಟಿಗೆ ನಾವು ಮಿಡತೆಗಳಂತಿದ್ದೇವೆ, ಅದೇ ಕ್ರಿಮಿ. வெட்டுக்கிளின்றது ஒரு பூச்சி. ಮಿಡತೆ ಅನ್ನೋದು ಕ್ರಿಮಿ ತಾನೆ. இவனே சொல்றான் நான் வெட்டுக்கிளின்றான் அவன். ಇವನೇ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನಾವು ಮಿಡತೆಗಳು. அதனால கர்த்தர் சுடர் பூச்சி, யாக்கோப்பு என்னும் பூச்சியே அப்படி. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ಕ್ರಿಮಿ ಪ್ರಾಯವಾದ ಯಾಕೋಬೆ. இப்ப பாருங்க, மனப்புள்ளவே அவனுக்கு வந்து ஒரு விசாலம் அடையல, விசுவாசம் அங்க வேலை செய்ய மாட்டேங்குது. ಮನ ತುಂಬಾ ವಿಶಾಲಗೊಳ್ತಿಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. விளங்குதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? எப்படி விசுவாசம் வேலை செய்யும்? ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ மனது ಮಾಡ್ತಿದೆ? நல்லா இல்லையே, ಮನಸ್ಸು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. மனது இப்ப கிரிமினல் ஆகி போய் கிடக்குது. ಮನಸ್ಸು ನೀವು ಕ್ರೂರವಾಗಿದೆಯಲ್ಲ, மனது முறுப்பு இருக்குது, ಮನಸ್ಸು ಗುಣಗುಡ್ತಿದೆ, மனது பிற்போக்கா பேசுது, ಮನಸ್ಸು ಇಂಜರಿದನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ, ಅಳುವುದು, ಅಳ್ತಾ ಇದೆ, புலம்புது, ಗೊಳ್ಳು ಮಾಡ್ತಿದೆ, சொல்லுது நாங்க பின்னாடியே போயிடுறோம், ಅದು ಹೇಳ್ತಿದೆ ನಾವು ಹಿಂದೆನೆ ಹೋಗ್ತೇವೆ, நாங்க செத்துட்டா நல்லா ನಾವು இருக்கும், ಸತ್ರೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ, எங்களை எங்க பெண்டாட்டி பிள்ளைகளும் கொல்லும்படி கர்த்தர் அழைத்து வந்தார். ನಾವು ನಮ್ಮ ಹೆಂಡ್ರು ಮಕ್ಕಳು ಸಾಯ್ಲಿಕ್ಕಾಗಿ ದೇವ್ರು ಕರೆತಂದನ. மனது முழுவதுமே இப்ப வந்து நல் மனசாட்சி இல்ல, விசுவாசங்க வேலை செய்யல, முன்னேற முடியல. இப்ப மனது முழுவதுமே பாருங்க, இப்ப ஆயுதம் மாதிரி மாறி அவனையும் குத்தி கொல்லுது. அப்படியே ಮನಸ್ಸು ಇವಾಗ ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ, ವಿಶ್ವಾಸ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿಲ್ಲ. ಆದ್ರಿಂದ ಮನಸ್ಸು ಆಯುಧಗಳಂತೆ ಬದಲಾಗಿ ಅವರನ್ನೇ ಕೊಲ್ಲುವಂತೆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದೆ. நிறைய ஊழியக்காரன் பேசிக்கிறோம் பாருங்க. ತುಂಬಾ ಸೇವಕರ ಬಳಿನ ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. சில காரியம் சோர்ந்து போய் பேசுவாங்க, சில ತುಂಬಾ ಬೇಸತ್ತು ಕೆಲವು ಸಾರಿ ಮಾತಾಡಿರ್ತಾರೆ. ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, ಸೇವೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ, ஊழியம் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ಸೇವೆ ಎದುರು ನೋಡಿದಷ್ಟು ಇಲ್ಲ, ஜனங்க அந்த மாதிரி இல்ல, ಜನರ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ, நிறைய தேவை இருக்குது, ತುಂಬಾ ಅಗತ್ಯತೆ, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. இப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. ಕೆಲವು ಸರಿ ಆ ರೀತಿ காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? நல்லா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. விசுவாசம் இல்லையா? ವಿಶ್ವಾಸ ಇಲ್ವಾ? விசுவாசம் எல்லாம் இருக்குதான். ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲ ಇದೆ. இஸ்ரவேல் ஜனங்க என்ன அப்ப மோசே சொன்னவனே எது கிளம்பி வந்தாங்க நினைக்கிறீங்க? ಮೋಶೆ ಹೇಳಿದೆ ಯಾಕೆ ಅವರು ಹೊರಟು ಬಂದ್ರು? ஆனா ಮನಸ್ಸು யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனாரு. ಆದ್ರಿಂದಲೇ ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ನಂಬಿಕೆ ಅಥವಾ ವಿಶ್ವಾಸವು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿರು. சொல்லுங்க, நல்ல மனசாட்சி. ಹೇಳ್ರಿ, ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. மனம் சாட்சி, ಮನ ಸಾಕ್ಷಿ. மனசு வந்து சாட்சி சொல்லணும். ಮನಸ್ಸು ಬಂದು ಸಾಕ್ಷಿ என்ன ಹೇಳ್ಬೇಕು. மாதிரி சாட்சி சொல்லணும்? ಎಂತ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೇಕು? அது நல்லது இல்ல, ಅದು ಒಳ್ಳೇದಲ್ಲ, அவங்கெல்லாம் ராட்சிதர்கள், ಅವರೆಲ್ಲ ರಾಕ್ಷಸರು, நம்மளால முடியாது, ನಮ್ಮಿಂದ ಆಗಲ್ಲ, நம்ம செத்து போயிருவோம், ನಾವು ಸತ್ತೋಗ್ತೇವೆ. எந்த சாட்சி சொல்லுது பாத்தீங்களா? மனசு. ಮನಸ್ಸು ನೋಡಿದ್ರೆ ಎಂತ ஆனா ಸಾಕ್ಷಿ. இன்னொருத்தனுக்கு ஒண்ணு சொல்லுது பாருங்க, ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ರಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾ ಇದೆ. அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறானுங்க பாருங்க, ಇಬ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ, எளிதாய் சுதந்திரித்து ನಾವು கொள்ளலாம், ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಾಧೀನ கர்த்தர் ಮಾಡ್ಕೋಬಹುದು. நம்ம மேல் பிரியமா இருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೆಚ್ಚಿಕೊಂಡ್ರೆ அதை சுதந்திரித்து கொள்ளலாம், ಅದನ್ನ ನಾವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬಹುದು. அவங்க ரெண்டு பேருக்கும் அதே மனம் தான், நல்ல சாட்சி சொல்லுதாங்க. ಅವ್ರ ಇಬ್ಬರಿಗೂ ಅದೇ ಮನಸ್ಸೇ, ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಿದೆ. ஆனா இவங்க 10 பேருக்கு இதே மனதை கெட்ட சாட்சி பேசுது. ಆದ್ರೆ ಈ 10 ಜನಕ್ಕೂ ಅದೇ ಮನಸ್ಸಾದ್ರೆ ಕೆಟ್ಟ ಸಾಕ್ಷಿ ನುಡಿತಾ ಇದೆ. ஒருத்த கொலை பண்ணனா கூட சாட்சி இருந்தா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ಒಬ್ಬನ ಹತ್ಯೆಗೈದ್ರೂ ಸಾಕ್ಷಿ ಇದ್ರೆ ಅವನಿಗೆ ದಂಡನೆ. கொலை பார்த்தது யாருப்பா, கண்ணால பார்த்து சாட்சி கொடுன்னு கோர்ட்ல கேட்பாங்க. ಹತ್ಯೆಗೈದಾಗ ಯಾರ್ರೀ ನೋಡಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. சாட்சி சொல்றதை வச்சுதான் அவனை தூக்கி ஜெயில போட்டு தண்டனை அதுக்கப்புறம் தான் பிறப்பிக்கப்படும். ಸಾಕ್ಷಿ ಹೇಳೋದನ್ನಿಟ್ಟೆ ದಂಡನೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿ ಅವನನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕುವುದು. உங்களுக்கு சாட்சி வேற யாருமே கிடையாது, ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ, உங்க மனதுதான் உங்களுக்கு சாட்சி. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸೇ ನಿಮಗೆ ಸಾಕ್ಷಿ. கர்த்தர் எனக்கு நல்லது செய்வார், ದೇವ್ರು ನನಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾನೆ. என் மனது சொல்லணும், அதை ನನ್ನ ಮನಸ್ಸು ನನಗೆ ಹೇಳ್ಬೇಕು, பயப்படாத, ಹೆದರಬೇಡ, கர்த்தர் கூட இருக்கிறார், ದೇವ್ರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ, அவர் உனக்கு வாழ்க்கையை சரியான வகையில கொண்டு போவார், ಆತ ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಸರಿಯಾದ ಹಾದಿ ಕೊಂಡೊಯ್ತಾನೆ. ನಂಬ್ತೀರಾ? அதுக்கடுத்து பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அந்த உதாரணத்தை அவ்வளவு அருமையா எடுத்து கொடுக்குறாரு பாருங்க தீமோத்திக்கு. ಅದ ನಂತರ ಪೌಲ್ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ, ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ತೀಮೋತಿಗೆ ತೆಗೆದುಕೊಡ್ತಾನೆ. வசனமே பாருங்க, ನಂತರದ ವಾಕ್ಯ ಗಮನಿಸಿ. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ಕೆಲವರು ಮನಸ್ಸಿನ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಡಗು ಒಡೆದು ನಷ್ಟಪಟ್ಟವರಂತಿದ್ದಾರೆ. என்ன எதை சேதப்படுத்திட்டாங்களாம்? ಏನನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿದ್ದಾರೆ? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டார்கள். ಅವರು ಕ್ರೈಸ್ತ ವಿಶ್ವಾಸ ಎಂಬಂತ ಹಡಗನ್ನು ಒಡೆದು ನಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பாத்தீங்களா? ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ விசுவாசம் கப்பல் சேதமாயிடுச்சுன்னா எப்படி போய் கரை சேர்றது? ವಿಶ್ವಾಸ ಎಂಬಂತ ಹಡಗು ನಷ್ಟಪಟ್ಟರೆ ಹೇಗ್ ದಡ ಸೇರೋದು? எல்லாமே எதுல வருது? விசுவாசம் என்ன கப்பல்ல தான் வருது. ಎಲ್ಲವೂ ಯಾವ್ದ್ರಿಂದ ಬರ್ತದೆ? ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಹಡಗಿನಿಂದಲೇ ಬರ್ತದೆ. விசுவாசன்ற கப்பல் கரை சேரணுங்க. ವಿಶ್ವಾಸ ಎಂಬಂತ ಹಡಗು ದಡ ಸೇರ್ಬೇಕು. இந்த விசுவாசன்ற கப்பல் கரை சேராம அது எப்படி சேதப்பட்டு போகுதுன்னா, இவன் மனம் சரி கிடையாது பாருங்க, அதுலயே அது கெட்டு குட்டிச்சவராய். ವಿಶ್ವಾಸ ಎಂಬಂತ ಹಡಗು ದಡ ಸೇರದೆ ಹೇಗೆ ಕೆಟ್ಟೋಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, ಇವರಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದ ಕಾರಣ ಅದು ಒಡೆದು ನಷ್ಟಪಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? அதனாலதான் கர்த்தர் வந்து பாருங்க,
சும்மா நம்மளை வந்து அப்படியே நாங்கள் ஏந்திரம் போர் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிடல. ಸುಮ್ಮನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧಗಳಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ. இல்ல, இது ரொம்ப முக்கியம். ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ. உங்க மனம் என்பது மிக முக்கியம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இதை வச்சுதான் நீங்க வந்து கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்துக்குள்ளாக நுழைவீங்க. இல்ல இதை வச்சு உங்க வாழ்க்கையில அநேக விதமான சேதாரங்கள், பாதிப்புகள், இழப்புகள், விசுவாசம் என்ன கப்பலை சேதப்படுத்தினார்கள்னே வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட இழப்புகள்லாம் நேரிடாரு. ನೋಡ್ರಿ, ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನಿಟ್ಟೆ ದೇವರಿಟ್ಟಿರುವ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗ್ತದೆ, ಅಥವಾ ಇದನ್ನಿಟ್ಟೆ ನಿಮ್ಮ ಬಾಳಿನ ಅನೇಕ ನಷ್ಟಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಿಕೆ. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದಲ್ಲ, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅವರು ಕಳಕೊಂಡಿದ್ರಿಂದ ಅವರ ಹಡಗನ್ನೇ ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಂಡ್ರು ಅಂತ ಸನ್ನಿವೇಶ ಉಂಟಾಗ್ತದೆ. என் சேர்ல என் கூட படிக்கும் போது என் சேர் பக்கத்துல உட்காந்து ஒரு ஆள் படிச்சிருந்தாரு பாருங்க. ನಾನು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ ಪಕ್ಕದ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಒಬ್ರು ಓದ್ತಿದ್ರು. எப்ப பார்த்தாலும் பாருங்க சும்பேறியா இருப்பாங்க. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯ ಸೋಮಾರಿಯಾಗಿರ್ತಿದ್ದ. கிளாஸ் நடக்கிறதே காலையில ஒரு 4 மணி நேரம் நடக்கும். 9 மணிக்கு துவங்கும், 1:30 மணிக்கு முடிஞ்சிடணும். ತರಗತಿ ಪ್ರಾರಂಭ ಆಗೋದೇ ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ 1:30ಗೆ ಮುಗೀತದೆ. இதே சேர் தான், இதே சேர் தான் போட்டிருப்பாங்க. ಇದೇ ರೀತಿಯಾದ ಕುರ್ಚಿನೇ ಹಾಕಿರೋರು. முன்னாடி ஒரு டேபிள் போட்டு அங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து உட்காந்து டீச் பண்ணுவாங்க. ಮುಂದೆ ಒಂದು ಟೇಬಲ್ ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಉಪಾಧ್ಯಾಯರು ಬಂದು ಕುಳಿತಿರ್ತಾರೆ. 110 ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ இருப்பாங்க. 110 ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಇರ್ತಿದ್ರು. அதனால இங்க உட்காந்துட்டு கீழே அந்த சேருக்கு முன்னாடியே டேபிள் போட்டு உட்காந்தனால இப்படி பார்க்க முடியாது, எல்லாரும் இப்படி தான் தெரிவாங்க. ಆದ್ರಿಂದ ಚೇರ್ ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರೋದ್ರಿಂದ ಎದ್ದು ಕಾಣಲ್ಲ, ಕುಳಿತಿರುವ ಹಾಗೆ ಕಂಡು ಬರ್ತದೆ. சில டீச்சர்ஸ் வந்து அவங்க அப்படி கை வச்சு டீச் பண்ணினே இருந்தாங்கன்னு சொல்லினே இருப்பாங்க. அப்படியே ಕೆಲವೊಂದು ಟೀಚರ್ಸ್ ಅವರು ಈ ರೀತಿ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಓದ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಹಾಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. இவன் வந்தான்னு வைங்களேன், ಇವನ್ ಬಂದ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அப்படியே தூக்கி கையை முன்னாடி வச்சான்னு வைங்களேன், ಅವನ್ ಹಿಂಗೆ ಕೈ ಮುಂದೆ ಇಟ್ಟ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அந்த 4 மணி நேரம் அப்படியே தூங்கினே இருப்பான் பாருங்க. 4 ಗಂಟೆ ಹಾಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲೇ ಇರ್ತಿದ್ದ. சில நேரத்தில் எனக்கு கோவம், அப்படியே குத்தி இல்லாம பெண்ணில் கூட சில நேரத்தில் குத்தி விடுவோம் பாருங்க. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಹಂಗೆ ಚುಚ್ಚಿ ಬಿಡೋಣ ಅಂತ ಕೋಪ ಬರ್ತದೆ, ಪೆನ್ನಿಂದನೂ ಚುಚ್ಚಿದೆ ನೋಡಿ, சண்டை போடுவான், ಜಗಳ ಮಾಡ್ತಿದ್ದ. உங்களுக்கு என்னங்க, ನಿಮ್ಗೇನ್ರಿ, உங்களுக்கு என்ன வருதா, ನಿಮ್ಗೇನಾದ್ರೂ ಆಗುತ್ತೆ, எழுதுனா எழுதின்னு போங்க, ನೀವು ಬರೆಯಂಗಿದ್ರೆ ಬರ್ಕೊಂಡು தொந்தரவு பண்றீங்க, ನನಗೆ ಯಾಕ್ರಿ ತೊಂದರೆ ಕೊಡ್ತೀರಾ, மேல பக்கத்துல உட்காந்து ஒரே தொல்லை வந்து கடைசியில் அவன் தொல்லை தாங்க நானே ஒரு ரூபா முன்னாடி போயிட்டேன் பாருங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಂತ್ಕೊಂಡು ನಿಂದು ಒಂದೇ ತೊಂದರೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೊನೆಗೆ ನಾನೇ ಎದ್ದು ಮುಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. 2 வருஷம் அப்படிதான் இருந்தா பாருங்க. 2 ವರ್ಷನ ಹಾಗೆ ಇದ್ದ. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அது எது சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಕೇಳಲ್ಲ. எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ಹೇಗಿರ್ಬೋದು? மனசு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ಮನಸ್ಸೇನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? அதே மாதிரி தூங்கினே போயிடுச்சு. ಹಾಗೆ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾನೆ. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ಇವತ್ತು ನೀವು ನೋಡಿದ್ರೆ எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்ச நாள் வந்து அசிஸ்டண்டா வேலை செய்யட்டுமா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் வந்து அசிஸ்டண்டா வேலை செய்யணுமா, 40 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் ஆகல, ಎಲ್ಲರ ಹತ್ರನು ಹೋಗಿ 40 ವರ್ಷ ಆಯ್ತು, ಮದ್ವೆನೂ ಆಗಿಲ್ಲ, ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೋಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಜೊತೆ ಸೇವಕನಾಗಿಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, இப்ப 2 பேரையும் கர்த்தர் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சா, ಈಗ ಇಬ್ಬರನ್ನು ದೇವ್ರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ರೆ என்ன சொல்வாரு? ದೇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ. அப்ப அவன் மனதை என்ன பண்ணிட்டான் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನ್ ಮನಸ್ಸು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟ? அவன் மனதை வந்து சோம்பேறி ஆகிட்டான். அவன் மனதை ஒரு எதுலயுமே நாட்டத்தை கொண்டு போகல. அவன் மனதுல கத்துக்கணும், இந்த காரியத்தை கொண்டு வரணும், இந்த காரியத்தை வந்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், இந்த வார்த்தைகள் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், இந்த வார்த்தைகள் அவசியம் பேனா எடுத்து அவங்க சொல்லி கொடுக்கறது எதுவுமே காதுல வாங்கல பாருங்க. ಈ ಮನಸ್ಸೆಲ್ಲ ದೇವರು ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾನೆ, ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದ್ದು, ಇವುಗಳು ನನಗೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ಎಂಬುದನ್ನು ಆಸಕ್ತಿ ತೋರಿಸಿದೆ, ಪೆನ್ನು ತೆಗೆದು ಬರೆಯದೆ ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಗಮನವನ್ನು ಹರಿಸದೆ ಹೋದ. என்ன பிரச்சனை? ಸಮಸ್ಯೆ ಏನು? மனசு ஏறல பாருங்க, உள்ள போய் அது சுதந்திரத்துக்கொள்ளணும்னு கண்டடையவே இல்லை. ಮನಸ್ಸು ಒಳಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಪಡಿಸ್ಕೋಬೇಕಂತ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಬರಲಿಲ್ಲ. மனதை வந்து ஒரு பயிற்சியில கொண்டு போய் ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ತರಬೇತಿಗೆ ನೇರಾಗಿ ತರಲಿಲ್ಲ. எப்படி வரும்? ಹೇಗೆ ಬರ್ತದೆ? பாருங்க, ಯೋಚನೆ காதுள்ளவன் ಕಿವಿಯುಳ್ಳವನು, சொல்லுங்க, காதுள்ளவன் ಕಿವಿಯುಳ್ಳವನು கேட்க கடவன். ಕೇಳಲಿ. காது இருக்கிறதுக்கு எது காது கொடுத்தாரு? உட்கார்ந்து தூங்கினே இருக்கிறதுக்கா? ಕಿವಿಯನ್ನು ಯಾಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟ? ಕುಳಿತು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. கேட்டுட்டே இருக்கணும் பாருங்க, ಕೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು. நல்ல காரியங்களை கொண்டு போகணும், ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ತೆಗೆದುಕೊಂಡು தீர்மானங்களை எடுக்கணும், ತೀರ್ಮಾನಗಳು நல்ல விஷயங்களை யோசிக்கணும், ಒಳ್ಳೆ ವಿಷಯಗಳು ಯೋಚಿಸಬೇಕು. நல்ல மனதுல ஒரு பயிற்சி வேணும், ಮನಸ್ಸಿಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ತರಬೇತಿ ಬೇಕು, நல்ல சாட்சிகள் மனதுக்குள்ள இருந்து வெளியில வரணும், ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಗಳು ಮನಸ್ಸಿನಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕು, மனதுக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் கர்த்தரை குறித்து ஒரு நல்ல டெஸ்டிமனி உருவாகணும், ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರ ಕುರಿತಾದ ಉತ್ತಮ ಸಾಕ್ಷಿಗಳು ಹೊರಡಬೇಕು, எளிதாய் சுதந்திர கொள்ளலாம், ನಿರ್ಭಯವಾಗಿ ಸ್ವಾಧೀನ நம்ம மேல் பிரியமா இருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮೆಚ್ಚುಗೆಯಿಂದ ಇದ್ದಾನೆ, முறியடிப்பார், ದೇವರು ನಮ್ಮ ವೈರಿಗಳು ಮುರಿದಾಕ್ತಾನೆ. எண்ணங்கள் அப்படி உள்ள மனது அப்படி ஒரு சாட்சி சொல்லணும், அது வாய் திறந்து வெளியில வரும். ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅಡಕವಾಗಿರೋ ಒಳ್ಳೆ ಸಾಕ್ಷಿಗಳು ಬಾಯಿಂದ ಹೊರಗೆ ಬರಬೇಕು. ಅಲ್ಪವಾದ ಬುದ್ಧಿ பாருங்க, ಅಲ್ಪವಾದ ಬುದ್ಧಿ இந்த மாதிரி விளங்குது. சொல்லுங்க, நல் மனசாட்சி. ಎಲ್ರಿ ಒಳ್ಳೆ ಮನಸಾಕ್ಷಿ சுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? ரொம்ப முக்கியம், ಬಹಳ ಮುಖ್ಯ. அதனாலதான் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து
அது சுதந்திரத்தை அடையிறது கிடையாது. ಆದ್ರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನೋಡ್ರಿ ಆ ಬಾಧ್ಯತೆನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பொருளை பார்க்கிறதுக்கும் ஒரு பொருளை நடத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ನೋಡ್ರಿ ಒಂದು ವಸ್ತುನ ನೋಡ್ಲಿಕ್ಕೂ ಆ ವಸ್ತುನ ನಾವು ನಡೆಸಲಿಕ್ಕೂ ಉಪಯೋಗಿಸ್ಲಿಕ್ಕೆ ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸ. யானை மேல சவாரி பண்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லங்க. ಆನೆ ಮೇಲೆ ಕುಳಿತು ಸವಾರಿ ಮಾಡೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ. 10 ரூபா குத்தினா இந்த தெருவு ஏத்தி அந்த தெருவுல எடுத்து இறக்கி விட்டு போயிருவான். வாங்க நானும் யானை மேல போனேன், செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம், யானையோட செல்ஃபி எடுத்துக்கலாம், கீழ இருந்து போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ಈ ಬೀದಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ ತಂದು ಇಳಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. ಆನೆ ಮೇಲೆ ಕುಳಿತು ಸೆಲ್ಫಿ ತೆಗೆದುಕೋಬಹುದು, ಫೋಟೋ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೋಬಹುದು. ஒரு யானையை புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட வளர்த்து காமிக்கணும். அதான் சாலைங்க. ಒಂದು ಆನೆನೇ ತಂದು ನಿಮ್ಮ ಬಲಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ಬೆಳೆಸಿ ತೋರಿಸಬೇಕು. ಅದೇ ವಿಷಯ. என்ன சொல்வாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இல்லங்க ஒரு சவாரி போறதுக்காக போய் எதுங்க யானைலாம் நமக்கு? ಏನ್ರಿ ಒಂದು ಆ ಸವಾರಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಅವಸ್ಕರ ಯಾಕ್ರಿ ಆನೆ ತೆಗೆದುಕೋ? யானை போற கக்காவை வாரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க. ಆನೆ ಹಾಕುವ ಸಗಣಿಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ದಿವಸ ಬೇಕು? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಅಲ್ವಾ? சும்மா கொஞ்சமாவ போடும், ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಆಗ್ತದ. அவர் யானை வச்சுக்கிறார் பிரதர். ಅವ್ರು ಆನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ நீ ಬ್ರದರ್. வந்து வாரி போத்தா தெரியும் பிரதர் யானை வைக்கிறது கரெக்டா நல்லதான்னு. ತೆಗೆದು ಬಾಚಿ ಹಾಕೋದೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಬ್ರದರ್, ಆನೆ ಇಡೋದು ಒಳ್ಳೇದಾ ಅಲ್ವಾ ಅಂತ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. அவருக்கு என்ன பிரதர்? ಅವ್ರಿಗೇನ್ ಬ್ರದರ್? அவருக்கு என்ன இல்ல, அது மனசு வேணும் பாருங்க. முதல்ல எண்ணங்கள் விசாலம் அடையணும், சிந்தனைகள் விசாலம் அடையணும். ಮನಸ್ಸು ಬಹಳ ವಿಶಾಲಗೊಳ್ಬೇಕು, ಯೋಚನೆಗಳು ಅನ್ನೋದು ಬಹಳ ವಿಸ್ತರಣೆಗೊಳ್ಬೇಕು. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி பூச்சி மாதிரியே வச்சுக்காதீங்க. ನೋಡಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಕ್ರಿಮಿ ಅಂತಾನೆ ಯೋಚಿಸಬಾರ್ದು. அந்த ஜனங்க சொன்னாங்க நாங்க வெட்டிக்கிளி. ಆ ಜನರು ಹೇಳಿದ್ರು ನಮ್ಮ ಮಿಡತೆಗಳು. சில நேரத்துல ஜனங்க ஜெபம் பண்ணும்போது நான் தூசி ஆண்டவரே குப்பன்னுவான் பாத்தீங்க. ಜನರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಧೂಳಾಗಿದೆ ದೇವರೇ, ಕಸ. யோவான் ஸ்நானன் சொன்னால அவர் செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் ஒரு பாத்திரம் இல்ல, ஆண்டவரே உங்க செருப்பு வார தொடுறது கூட நான் பாத்திரம் இல்ல அப்படின்வாங்க. இதெல்லாம் அப்படியே ஜெபத்துல அப்படியே உரத்த சத்தமா வரும் பாத்தீங்களா? ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನ್ ಹೇಳ್ತಾನ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿ ಆತನ ಕೆರದ ಬಾರನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ ಅಂತ. ಅದನ್ನ ಇವ್ರು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡು ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಕೆರದ ಬಾರನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ನಾನು. ஜெபம்லாம் கேட்டிருக்கீங்களா? இந்த ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದೀರಾ? ஏன் அதை சொன்னான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ಯಾಕದನ್ನ ಹೇಳ್ದ ಅಂತ ಯೋಚಿಸ್ಬೇಕು. அவன் இயேசுவை பார்த்தோம்னா அவன் தான் எலியா. ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಅವನೇ ಎಲಿಯ. அவன் தான் வந்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறான். ಅವನೇ ಅಲ್ಲಿ ಬಂದು ಆತನಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾರ್ಗ ಸಿದ್ಧ ಮಾಡ. என்ன சொல்றான்? ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? குமாரனே இறங்கி வந்துட்டீரு, ಮಗನೇ ಇಳಿದು ಬಂದಿಟ್ಟ. நீதிக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, ನಿನ್ನ ನೀತಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಾನು ಏನು ಇಲ್ಲ. அதனால சொல்ற உன் செருப்பின் வார தவுகுது கூட நான் பார்த்தேன். ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಕೆರದ ಬಾರನ್ನು ಬಿಚ್ಚಲಿಕ್ಕೂ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. அதனால தான் தன்னை தாழ்த்தி காமிக்கிறான். ಅದ್ರಿಂದಲೇ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ ತೋರಿಸ್ತಿದ್ದಾನೆ. ನೀರು ಪೆರುಗணும்ன்றான். ನಾನು ತಗ್ಗಬೇಕು, ನೀನು ಉನ್ನತಕ್ಕೆ. யோவான் ஸ்தானಕ್ಕೆ ರಕ್ಷಿப்பாங்க. ಆದ್ರಿಂದಲೇ ಅಲ್ಲೇ ಯೋಹಾನ ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನಿಗೆ ರಕ್ಷಣೆ. யோவான் ஸ்தானத்துக்கு அவர் இல்லனா அங்க ரட்சிப்பு இல்லங்க. ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನಿಗೂ ಆತನಿಲ್ಲದೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ. அதனால நீர் பெருகணும். நீ ಆದ್ರಿಂದ ನೀನು ಹೆಚ್ಚಬೇಕು. நினைக்கிறாங்க தாழ்மை நினைக்கிறாங்க. ಅವ್ರೇನ್ ನೆನೆಸ್ತಾರೆ? ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. தாழ்மை இல்லங்க, ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. சிறுகிறது ஒரு தாழ்மையா? ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ಳೋದು ಅನ್ನೋದು ಚಿಕ್ಕ ಒಂದು ತಾಳ್ಮೆನಾ? நீங்களே சொல்லுங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்க பிள்ளை இப்ப நல்லா படிச்சு நல்லா ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನ ಓದಿಸಿ ಒಂದು ಡಾಕ್ಟರ್ಗೆ ಓದಿಸ್ಬಿಟ್ರಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நீங்க வந்து இப்ப மூட்டை தூக்கிறீங்கன்னு வைங்க. ಇವಾಗ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮೂಟೆ ಹೊರ್ತೀರಾ. ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಡಾಕ್ಟರ್ படிக்க வச்சிட்டீங்க உங்க பிள்ளை. ನೀವು ಕಷ್ಟಪಟ್ಟು ನಿಮ್ಮ ಮಗುನ ಡಾಕ್ಟರ್ಗೆ ಓದಿಸ್ಬಿಟ್ರೆ என்ன பண்ணுது? ನಿಮ್ಮ ಮಗು ಏನ್ ಮಾಡ್ತದೆ? எங்க அப்பனே மூட்டை தூக்குறாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪನೇ ಮೂಟೆ. நான் டாக்டர் ஆகலாமா? ನಾನ್ ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ಬೋದಾ? இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ. எங்க அப்பனை விட நான் சிறுகணும். ನಮ್ಮ ಅಪ್ಪನಿಗಿಂತ ಚಿಕ್ಕವನಾಗ್ಬೇಕು. எங்க அப்பா பெருகணும். நான் எப்படி இருக்கணும்? ನಮ್ಮ ಅಪ್ಪ ದೊಡ್ಡವನಾಗ್ಬೇಕು. அப்பா டேய் நீ பெருகணும்ன்றதுக்காக தான் நான் சிறுகணும்ன்றார். ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳ್ತಾ, ನೀನು ಹೆಚ್ಚಿನವನಾಗಿರ್ಬೇಕಂತ ನಾನು ಆ ರೀತಿ ಆದೆ. அவர் சிலுவை சுமந்ததே நான் பெருகணும்ன்றதுக்காக. ಆತನ ಶಿಲುಬೆ ಒತ್ತಿದ್ದೆ ನಾನು ಹೆಚ್ಚಿನವನಾಗಬೇಕು. விளங்குதா? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ? அவர் சிலுவையை சுமந்துட்டு அப்புறமா நான் சிரிக்கின்னு இருந்தா அப்புறம் அவர் எதுக்கு எனக்காக சிலுவை சுமக்கணும்? கொஞ்சம் ಶಿಲುಬೆ ಒತ್ತ ಮೇಲೂ ನಾನು ಹಾಗೆ ತಗ್ಗಿ ಬಗ್ಗಿ ಇರೋದಾದ್ರೆ ಆತನ ಯಾಕೆ ಶಿಲುಬೆ ಹೊರಬೇಕು? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு பீஸ் கட்டி ಅಷ್ಟೆಲ್ಲ ಫೀಸ್ அந்த பிள்ளைய டாக்டர் ஆகி ಆ ಮಗುನ ಡಾಕ್ಟರ್ அழகு பார்த்தா ಅದನ್ನು ಅಲಂಕರಿಸ. அடுத்த நாள் வந்து கோமணம் கட்டின்னு நீ மூட்டை தூக்கு, நான் உனக்கு முன்னாடி பெருகினே வரேன், நீர் பெருகணும், நான் சீரகணும்னா மூட்டை தூக்கி அப்படியே தலைமையிலே போட்டுருவான். அப்ப அப்படியே போயிரு. ಮಾರನೇ ದಿವಸ ಪಂಚೆ ಕಟ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡ್ಬೇಕು, ನಾನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡ್ಬೇಕಂತ ಮೂಟೆ ಓದಿದ್ರೆ ಆ ಮೂಟೆ ಎಲ್ಲ ಎತ್ತ ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಕು. யோவான் ஸ்தான நேர்ல பார்க்கும்போது அவன் கதறான். ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನ್ ನೇರವಾಗಿ ನೋಡುವಾಗ ಅಂಗಳಾಷ್ಟಿದ್ರು. கர்த்தர் பூச்சி மாதிரியா இருக்கிறதுக்கு சொன்னார் உங்களை. ದೇವರು ಕ್ರಿಮಿಯಾಗಿರ್ಲಿಕ್ಕಾಗ மலைகளை நொறுக்குவா என்றார். ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಹೊಟ್ಟು ಮಾಡಿಸಿ நல் மனசாட்சி உடையவனாய் போராட்டம், தைரியமா போராட்டம், ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಧೈರ್ಯದಿಂದ ಹೋರಾಟ ಮಾಡಿ. விசுவாசம் கப்பலை சேதப்படுத்தாத. ವಿಶ್ವಾಸ ಎಂಬಂತ ಹಡಗನ್ನು ನೀನು ನಷ್ಟಪಡಿಸಬೇಡ. மனது விசாலமாக்குங்க.
ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿನ ಗೊಳಿಸು. அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார் அதை எண்ணிப்பார். ಆತನು ನನ್ನ ಕುರಿತ ಮೆಚ್ಚುಗೆಯಿಂದ ಇದ್ದಾನಂತ. பாலும் தேடும் ஓடுகிற நல்ல தேசம் அது. ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ಒಳ್ಳೆ ದೇಶ ಅದು. ஏனோக்கியரோ எமோரியரோ கானானியரோ எபியூசியரோ யார் இருந்தாலும் கர்த்தர் துரத்துவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಎಬೂಸಿಯರೋ ಕಾನಾನಿಯರೋ ಹಿತ್ತಿಯರೋ ಯಾರೇ ಇದ್ರು ದೇವರು ಅವರನ್ನು ಹೊರಡಿಸ್ತಾನೆ. மனம் பாருங்க அப்ப எப்படி இருக்குது பாத்தீங்களா? ಮನಸ್ಸು ನೋಡಿದ್ರೆ ಹೇಗಿದೆ? ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கணும், அப்படியே ಆಯುಧದಂತಿರ್ಬೇಕು, புல்டோசர் மாதிரி இருக்கணும், அப்படியே ಬುಲ್ಡೋಸರ್ ಅಂತಿರ್ಬೇಕು. கொண்டு போய் அப்படி நிறுத்தினீங்கன்னு வைங்களா, அப்படியே எதிரி கொண்டு அப்படியே அப்படியே அமைதியாயிருவா. ಹೋಗ ಅದನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದ್ರೇನೆ ಎದುರುಗಡೆ ಇರೋರು ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ನಿಶಬ್ದರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. காலத்துல ಮೊಘಲಾಯ பேரரசுல முதல்ல இந்தியாவுக்குள்ள பீரங்கி கொண்டு வந்தது யார் தெரியுமா? ಮೊಘಲರು ಆಳಿದಂತ ಆಳ್ವಿಕೆಯಲ್ಲಿ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಭಾರತದಲ್ಲಿ ಪಿರಂಗಿಗಳನ್ನ ತಂದವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ? நம்ம ஆளுங்கெல்லாம் பீரங்கிலாம் அவன் வந்து கத்தி நல்லா தீட்டின்னு ஒரு நல்ல குதிரையை வச்சு அதுக்கு நல்லா முடி வெட்டி விட்டு அதுக்கு மேல நல்லா பொட்டாட்டியை போட்டுட்டு இவர் மேல ஏறிட்டு சிங்கராஜா வராருன்னு இவன் பார்த்தான், இவனுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணேன். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಪಿರಂಗಿ ಎಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದಿಲ್ಲ, ಖಡ್ಗವನ್ನೇ ಮತ್ತೆ ಅದು ತೀಕ್ಷ್ಣ ಮಾಡ್ತಾ ಒಂದು ಕುದುರೆನ ಅದನ್ನ ಅಲಂಕರಿಸಿ ಅದ್ರ ಮೇಲೆ ರೇಷ್ಮೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿ ರಾಜ ಬರ್ತಾರೆ ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ರು. ஒரு சண்டை போறதுக்குள்ள எதிரி வந்தானே அப்படி ஊறி அப்படி நிக்கிறதுக்குள்ள அவன் பீரங்கி பெரிய பீரங்கி கொண்டு வந்து, அப்பெல்லாம் வண்டியில தான் வரும் பாருங்க, சக்கரம் போட்டு கொண்டு வந்து நிக்க வச்சோன்னே என்ன சொல்ல வரணும்னா இவர் அப்படியே கப்பத்தை இரட்டத்தனியா நான் கட்டுக்கிறேன், நீ போயிட்டு வந்துருவாங்க. ಇವರು ಯುದ್ಧ ಅಂತ ಬಂದ್ರೆ ಕಟ್ಕೊಂಡು ತೆಗೆಯೋದಷ್ಟಿಗೆ ದೊಡ್ಡ ಪಿರಂಗಿ ತಂದು ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೆ. ಸರಿ, ಏನ್ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರ್ತೀರಾ ಅಂದ್ರೆ 2 ಅಷ್ಟು ನಾನು ಸುಂಕವನ್ನು ನಿಮಗೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. பாபர் தான் முதல்ல பீரங்கி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தார். ಬಾಬರ್ ಎಂಬಂತ ಅರಸನೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಭಾರತದಲ್ಲಿ ಪಿರಂಗಿಗಳನ್ನ ತಂದವನು. இரும்பு குண்டை ரெடி பண்ணாரு, ಆ ಕಬ್ಬಿಣದ ಗುಂಡಿಯನ್ನು ಅದನ್ನು பெரிய பீரங்கி ரெடி பண்ணாரு, ದೊಡ್ಡ ಪಿರಂಗಿಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ வச்சு ஒண்ணு விட்டா அப்படியே கோட்டைங்கெல்லாம் செதுறம் பாருங்க. ஒரு 2 முறை விட்டோம்னா அவன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். ஐயோ பிரச்சனையே கிடையாது, நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம், நீங்க உங்களுக்கு எனக்கு சண்டை வேணான்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. 1-2 ಸಾರಿ ಅದನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಂದ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ ಬಂದು ನಮಗೂ ಜಗಳ ಬೇಡ, ಸಮಾಧಾನ ಆಗ್ಬಿಡೋಣ. நம்ம மனசு அந்த மாதிரி ஒரு பீரங்கி மாதிரி இருக்கணும். ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಹ ಪಿರಂಗಿ ಅಂತ ಇರಬೇಕು. பிசாசு அதெல்லாம் கொண்டு வந்து அடிச்சிட்டு வருகணும். அப்படியே ಸೈತಾನ ತರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಡೆದು ಬೀಳಿಸಬೇಕು. ಯೇಸು ನಾಮத்துல போ அப்படின்னு வெர்ச்சி நடக்கணும். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಎಳಿರೈ ಸೊಂದಗಳು ನಿರ್ಭಯವಾಗಿ ಸುಖವೆಂದು ಸೌಖ್ಯತೆ ಬಲನೆಂದು ಬಲವು ನನ್ನದು. மனம் அப்படியே ஒரு கப்பல் மாதிரி இருக்கணும். அப்படியே எப்படி இருக்கணும், ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கணும். அந்த பீரங்கி வந்து நின்னுச்சுன்னு வைங்களேன், அப்படியே எதிரி பயப்படுற மாதிரி பிசாசு நம்மள பார்த்தாவே பயப்படணும். அந்த மாதிரி நம்ம ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ಹಡಗಿನಂತೆ, ಒಂದು ದೊಡ್ಡ ಪಿರಂಗಿ ಅಂತ ಇರಬೇಕು. ಎದುರುಗಡೆ ತಂದು ಅದು ಇಟ್ರೆ ವೈರಿ ಎದುರುವಂತೆ ಸೈತಾನು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಎದುರಬೇಕು. நம்ம பிசாசு கிட்டே பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். ನಾವು ಸೈತಾನ್ ಹತ್ರನೇ பேட்டி ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. யார் எங்க வந்து உன் பேரு சொல்லு கிடப்போம் நம்ம. அப்படியே பாத்துறீங்களா, எவ்வளவு பெருசு உள்ள வந்துக்கு தெரியுமா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಒಳಗ್ ಬಂದಿದೆ ಗೊತ್ತಾ? அவர் எவ்வளவு பெரியவர். அவரு ಆತನ್ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಉನ್ನತನ. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ನನಗೊಬ್ರು ಹೇಳಿದ್ರು, நீ வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ನೀನ್ ಮನೆ ಒಳಗ್ ಬರುವ ಮುನ್ನ பாத்ரூம்ல போய் குளிச்சிரு, ಹೋಗಿ ಸ್ನಾನದ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡು. நான் கேட்டேன், என்ன அது வித்தியாசமான போதனையா இது எந்த நிருபத்துல யார் எழுதுனது, யாருக்காக எழுதுனது எனக்கு சொல்லி கொடுங்க. நான் ಕೇಳಿದೆ, ಇದು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ, ಯಾರು ಬರೆದ್ರು, ಯಾರಿಗೋಸ್ಕರ ಬರೆದ್ರು ಅಂತ. ಇಲ್ಲ ಇದು ಆಗಲ್ಲ. ஆவிக்குரிய உலகத்தை நீ புரிந்து கொள்ளணும். ನೀನು ಆತ್ಮಿಕ ಮಂಡಲನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. சரி, நான் தான் டல் பீஸ், நீ தான் கொஞ்சம் சொல்லி கொடு எனக்கு. அப்படி ನಾನೇ ಮಂದಗತಿಯಾಗಿದೆ, ನೀನೇ ಹೇಳ್ಕೊಡು. நீ ஒரு ஊழியக்காரன், ನೀನೊಬ್ಬ ಸೇವಕ. நீ ஊழியத்துக்கு போன உடனே ಸೇವೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ எல்லா ஆவிகளும் உன் மேல நோட்டமா சுத்தினே, ಎಲ್ಲ ದುರಾತ್ಮಗಳು ನಿನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗಿದ್ದೆ, நீ நேரா குளிச்சினா, ನೀ ನೇರವಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ರೆ கரண் நல்லதுன்ற மாதிரியா அது குளிச்ச உடனே போறதுக்கு. என்ன இது எங்க அழுக்குக்கும் அவனுக்கும் என்னங்க சம்பந்தம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ಕೊಳೆಗೂ ಆ ದುರಾತ್ಮಗಳಿಗೆ ಏನ್ರಿ ಸಂಬಂಧ? சிரிக்கிறதுக்காக சொல்லுங்க, நிஜமா சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ನಗ್ಲಿಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ನಿಜವಾಗ್ಲೂ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು. அப்படியே நான் கேட்டேன், அப்படி எந்த சோப் போட்டு குளிக்கிட்டோம்? ನಾನ್ ಕೇಳಿದೆ, ಹೌದಾ ಯಾವ ಸೋಪ್ ಹಾಕಿ ಸ್ನಾನ ಮಾಡಿ? ஒரு சொல்லி கொடுக்குறான், என்னையே நீ கிண்டல் அடிக்கிறேன்னு. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಾನು ಹೇಳ್ಕೊಡುವ, ನನ್ನನ್ನೇ ನೀನು ಪರಿಹಾಸ ಮಾಡ್ತೀಯಾ? போங்க அந்த பக்கம், ಹೋಗ್ರಿ ಆ ಕಡೆ. அவர் ரத்தம் என் மேல இருக்குது, ರಕ್ತ ನನ್ನ ಮೇಲಿದೆ. எந்த பிசாசம் நான் போனா அங்கே ஓடி போயிடுவான். அவன் என் கூட எங்க வேற வருது, அவனை என்ன பார்ட்னரா என் கூட வருது. ದುರಾತ್ಮ ಎಲ್ರಿ ನಾನು ಬಂದ್ರೆ ಅವನು ಓಡೋಗ್ತಾನೆ, ಅವನ್ ಎಲ್ರಿ ಜೊತೆಲಿ ಬರೋದು, ಅವನೇ ನನ್ನ ಪಾರ್ಟ್ನರ್. ಅವನು ಬರ್ಲಿಲ್ಲ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. இல்ல தெரியாது, ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்கு நல்லா தெரியும். ನನಗ್ ಚೆನ್ನಾಗ್ ಗೊತ್ತು. என் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவோம். ನನ್ನ ಕರ್ತ ನನ್ ಬಿಟ್ಟು ಅಗಳೋದಿಲ್ಲ, ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದು ಇಲ್ಲ. கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
வராது. ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಉಪದ್ರವ ನೀವು ಗೂಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೂ ಬರಲ್ಲ. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார். ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಗೂ ಮರಣಕರ ರೋಗಕ್ಕೂ ಆತನನ್ನು ತಪ್ಪಿಸ್ತಾನೆ. அத்த நல்லவர். ದೇವ್ರು ಒಳ್ಳೆಯವನು. மனம் சும்மா எப்படி இருக்கணும் தெரியுமா? ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗಿರ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? ஆயுதம் மாதிரி வச்சிருக்கணும். அது ದೊಡ್ಡ ಆಯುಧದಂತ ಇಟ್ಟಿರ್ಬೇಕು. பீரங்கி மாதிரி இருக்கணும். அப்படியே ಪಿರಂಗಿ ಅಂತ புல்டோசர் மாதிரி இருக்கணும். ಬುಲ್ಡೋಸರ್ ಅಂತ ಇಟ್ಟಿರ್ಬೇಕು. தேவையான மிஷின் எல்லாம் உள்ள போட்டு உங்க இருதயம் அந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. ಆಯುಧಗಳಿಂದ ತುಂಬಿರುವಂತ ಒಂದು ಯಂತ್ರದಂತೆ ಇಟ್ಟಿರ್ಬೇಕು. நாங்கள் ஏந்திடும் போராயுதங்கள் மாமிசத்துக்குரியதல்ல. ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧಗಳು ಶರೀರ ಸಂಬಂಧವಾದದ್ದಲ್ಲ. மாமிசத்துக்கு போராயுதத்தை காட்டுற கனெக்ட் பண்றவங்களுக்கு அது எப்படி கெடுக்குதுன்னு காட்டுறோம். ಶರೀರ ಎಂಬಂತ ಆಯುಧವನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತೇನೆ, ಅದು ಹೇಗೆಲ್ಲ ಕೆಡಿಸ್ತದೆ ಅಂತ. நாங்கள் ஏந்திடும் போராயுதங்கள் மாமிசத்துக்குரியதல்ல. ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧಗಳು ಅದು ಶರೀರ ಸಂಬಂಧವಾದ பெரிய அரண்களையும் நிர்மூலமாக்கும். ಅವು ದೊಡ್ಡ ಕೊತ್ತಲುಗಳಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಅದು ನಿರ್ಮೂಲ ಮಾಡ್ತವೆ. விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, அரண்களை நிர்மூலம். ಹೇಳ್ರಿ, ಕೊತ್ತಲುಗಳನ್ನು ಕೆಡವುತ್ತವೆ. அப்படிப்பட்ட ஆயுதம் வந்து நமக்குள்ள ஆவியானவர் புதுப்பிச்சு வருகிறார். உள்ளுக்குள்ள நம்ம மனதை அப்படி புதுப்பிக்கிறார் ஆவியானவர். ಅಂತ ರೀತಿಯಲ್ಲೇ ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನವೀಕರಿಸ್ತಾನೆ, ಉತ್ತೇಜಿಸ್ತಾನೆ. ನೋಡಿ, ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணுகிறாரு? ದೇವರಾತ್ಮನ ಒಳಗಿದ್ದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரா? ದೇವರಾತ್ಮ என்ன பண்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? உள்ள உட்கார்ந்து கொண்டு மனம் என்ற ஆயுத கிடங்க ரெடி பண்றாரு. ಒಳಗಿದ್ದುಕೊಂಡು ಮನಸ್ಸೆಂಬಂತ ಆಯುಧನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. உள்ள உட்கார்ந்து ஆவியானவர் என்ன செய்யறாரு? ದೇವರಾತ್ಮನ ಒಳಗಿದ್ದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? விசுவாசத்தை ஏத்துறாங்க. ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಯೋಗಿಸ್ತಾನೆ. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರಾತ್ಮನ ಒಳಗೆ நம்ம ஆவியானவர் என்ன பண்ணி வாரம் வச்சிரும். இல்ல உங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்ப பெரியவன். ஆவியான நம்ம அவ்வளவு பெரிய ஆளா, சரி அவன்கிட்ட வேலை மட்டும் போயிடலாம். ನಾವು ದೇವರಾತ್ಮನಿಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಬಿಡ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಒಂದ್ ಕಡೆ ಸುಮ್ನೆ ಇರ್ರಿ, ಅದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದಂತ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? எல்லா பிசாசுக்கு தலையா இருக்கிற சாத்தானியே நம்மால் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு. ಎಲ್ಲಾ ದುರಾತ್ಮಗಳಿಗೆ ಅಧಿಪತಿಯಾದ ಸೈತಾನನ್ನೇ ನಮ್ಮವರು ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. ஒண்ணுமில்லாம வெறுமையாகி அவனை வந்து ஒரு டம்மி பீஸ் ஆக்கி விட்டாரு. ಏನಿಲ್ಲದೆ ಬರಿದಾಗಿ ಇನ್ನೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವನಂತೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು. அவனே ஒண்ணுமில்லாம போது இவெல்லாம் ஏமாத்துறீங்க. யோசிப்பா, இதை விட பெருசு என்ன வேணும் உங்களுக்கு? ಅವನನ್ನೇ ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡಿರುವಾಗ ಇವುಗಳೆಲ್ಲ ಎಂತದ್ದು? ஏதோ சொல்லுதுங்க. ಸತ್ಯವಾದ ಹೇಳ್ತದೆ. அவருடைய மகிமை நம்ம மேல வச்சிருக்கிறார். ಆತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லுங்க, அவருடைய மகிமை. ಹೇಳ್ರಿ, ಆತನ ಮಹಿಮೆ. கர்த்தர் நம்மள அப்படி பாக்குறாரு. ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಆಗಿ ನೋಡ್ತಾನೆ. நான் இப்பவும் சொல்றேன், ಈಗಲೂ ಹೇಳ್ತೇನೆ, பிசாசு என்ன தொட நினைச்சானா, ಸೈತಾನ್ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ನೆನೆಸ್ತಾನೆ. கர்த்தர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? ದೇವ್ರು ಸುಮ್ಮನಿರ್ತಾನೆ ನೆನೆಸ್ತೀರಾ? சாதாரணமா நினைக்காதீங்க. ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸ್ತೀರಾ? வைராகியம் கொண்டு எழும்பி வருவார். ವೈರಾಗ್ಯದೊಂದಿಗೆ ಎದ್ದು ಬರ್ತಾನೆ. உன் தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட விழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். ತಲೆಯಲ್ಲಿರುವ ಒಂದು ಕೂದಲು ಉದುರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. மனம் புள்ள அப்படி எண்ணி பார்க்கணும். ಮನ ತುಂಬಾ ರೀತಿ ಎನಿಸಿ ನೋಡ್ಬೇಕು. கர்த்தர் சொல்றாரு, ದೇವ್ರು ಹೇಳ್ತಾನೆ, என் நாடுகளை ஒருவரும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்றார். ಒಬ್ಬನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ನನ್ನ ಕರದಿಂದ ಕಸಕೊಳ್ಳಲಾರ நல்ல மேய்ப்பன், ನಾನು ಒಳ್ಳೆ ಕುರುಬ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். ಹೇಳ್ರಿ, ಸೈತಾನಿಗೆ ನಾನು ಹೆದರೋದಿಲ್ಲ. வாய் வராது. ಬಾಯಿ ಬರಲ್ಲ. போனமே பாஸ்த நீ பான்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ನಿಮ್ ಪಾಟಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ರಿ, ನಾವು ಈ ಮಾರ್ಗವಾಗಿ பக்கத்துல உங்களுக்கு சொல்லிடுங்க, பிசாசுக்கு பயப்படாது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹೇಳಿ, ಸೈತಾನಿಗೆ ಹೆದರಬೇಡಿ. இப்ப உங்களுக்கு சொல்லிக்கல, பக்கத்துல தானே சொன்னீங்க. ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ರಿ. நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, தைரியமா ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ. நல்லா இருதயத்தை நல்லா வைங்க. ಹೃದಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. நல்லா இருக்கணும் இருதயம் பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಕೋಬೇಕು. இருதயம் வந்து விசுவாசமும் நற்கிரியைகளும் நல் மனசாட்சியம் அது புறப்படணும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ, ವಿಶ್ವಾಸವು ಇಲ್ಲಿಂದನೇ ಹೊರಡಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. ஜனங்க பேசின மாதிரி இருக்கவே கூடாது. ಆ ಜನರು ಆಡಿದಂತೆ ಇರಲೇಬಾರ್ದು.